ஹல்லேலூயா. சத்தமா சொல்லலாம் ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். தேவன் நம்மோடு பேசும்படியாக யாவரும் ஜெபத்தோடு காணப்படுவோம். தேவன் தாமே பெரிதான காரியங்கள் நம்மிடத்திலே செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. நாளிலும் உங்களுக்கு நல்ல வாய்ப்பை தந்த அருமையான சபை போதகர் மற்றும் சிஸ்டர் சபங்கத்தினர் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள்லாம் உங்கள் சபை ஊழியக்காருடைய மெசேஜ் எல்லாம் அடிக்கடி பார்க்குறவங்க. ஹல்லேலூயா. ஆழமான செய்திகளை நாங்களும் கேட்குறவங்க. கடந்த வாரம் ஜெபத்தை குறித்து நல்ல செய்தி கொடுத்தாங்க இல்லையா? ஹல்லேலூயா. அநேக ஜெபத்தின் அநேக படிநிலைகளை குறித்து கொடுத்தாங்க. ஆனால் நாங்கள் நினைத்து பார்க்காதது, இந்த இடத்துல நாங்களும் வந்து விபிஎஸ் நடத்துவோம், உங்கள் மத்தியில் நாங்களும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வோம் என்று சொல்லக்கூடிய காரியங்கள் நாங்கள் நினைத்து பார்க்காதது. ஆனாலும் கர்த்தர் ஒவ்வொன்றையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்ய வல்லவர். எனக்கும் இந்த மாங்கரைக்கு நிறைய தொடர்பு உண்டு. இந்த பகுதியில் தான் படித்தேன். இந்த பகுதியில் ஊழியம் செய்ய வருகிறேன் என்று சொன்னால் எனக்கு முதலாவது எங்கள் டீமை சேர்ந்த தலைவர் கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஒருவேளை எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் வருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் தேவன் எதை செய்ய விரும்புகிறாரோ அதை அவர் செய்ய வல்லமை உள்ள தேவனாய் காணப்படுகிறார். தேவன் நம்மத்திலே ஒருவனை கொண்டு அற்புதங்களை செய்ய விரும்பினால் அது எப்படியாகிலும் அவர் செய்ய வல்லவர். அல்லேலூயா. யார் விசுவாசிக்கிறோமோ, யார் தேவனுடைய வார்த்தையை கை கொள்ளுகிறோமோ அவர்களுக்கு தேவன் ஏற்ற வேளை வரும்போது அவருடைய நாமத்தின் கிரியைகளை வெளிப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். இந்த நாளிலும் கூட தேவன் நம்மோடு பேசும்படியாக, தேவன் நம்மோடு இடைபடும்படியாக தேவ சமூகத்தில் எல்லாரும் ஒரு விசை தலைகளை தாழ்த்தி, நீர் எங்களோடு பேசும், நீர் எங்களோடு இடைப்படும் ஆண்டவர், நீர் எங்களுக்கு என்ன தர விரும்புகிறீரோ, நீர் எங்களுடைய வாழ்க்கையில எதை போதிக்க விரும்புகிறீரோ அதை மாத்திரம் நீர் எங்களுக்கு தாரம் என்று சொல்லி எல்லாரும் ஒரு நிமிஷம் கேட்போமா? வேதம் சொல்லுகிறவருடைய வாய்ந்து புறப்பட்ட வார்த்தைகள் கிருபை உள்ள வார்த்தைகளாய் புறப்பட்டது. தேவன் கிருபை உள்ள வார்த்தைகளை தரும்படியாக, அதிகாரமுடைய வார்த்தைகளை தரும்படியாக, ஜீவனுள்ள வார்த்தைகளை தரும்படியாக, தேவ சமூகத்தில் கடந்து இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் எதை செய்ய விரும்ப அதை செய்யும்படியாக உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன ஆவியானவர் அப்படியே ஆலோசனை சொல்லும்படியாக காலில் எல்லாரும் வாய்களை திறந்த தேவ சமூகத்துல தேங்க்யூ லார்ட். வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே, குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீர் வனைந்திடுமே, குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீர் வனைந்திடுமே. ஆமாண்டவர், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உம்முடைய வசனத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாக, தியானிக்கும்படியாக ஆண்டவரே உம்மால் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டம் நாங்கள் இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறோம். நீர் எங்களுக்கு என்ன செய்ய விரும்புகிறீங்களோ, நீர் எங்களை கொண்டு என்ன நடத்த விரும்புகிறீங்களோப்பா, அது நீ இந்த சபை நடுவே செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுடைய கையில் ஒன்றுமில்லை ஆண்டவரே. பீதரும் யோவானும் போன போது சொன்னார்கள், தேவாலயத்தில் அலங்கார வாசல் ஒரு சப்பானியை பார்த்து சொன்னாங்களேப்பா, எங்களுடைய கையில் உனக்கு தருவதற்கு வெள்ளியோ பொண்ணு ஒன்றுமில்லை, ஒன்றே ஒன்று இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவின் நாமம். அந்த நாமத்தை பிடித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எங்களோடு பேசும், எங்களுக்கு தேவையான வார்த்தைகளை நீர் தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாளிலும் கூட அடிமையை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு தேவையான வார்த்தைகளை தாரும். வார்த்தைகள் ஜீவனுள்ளதாய், வல்லமை உள்ளதாய், கிருபை உள்ளதாய் கடந்து போக கர்த்தர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு விசை கூட உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 4 மற்றும் 5 வசனங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 4 மற்றும் 5 வசனங்கள். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்குண்டு. அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியால் வெண்வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியால் வெண்வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். இந்த நாட்களிலே நாம் கடந்த ஒரு வாரமாய் இயேசுவோடு கூட நடக்கிற காரியங்களை குறித்து நாம் அதிகமாய் பார்த்து கொண்டு வருகிறோம். இயேசுவோடு யார் நடப்பார், எப்படி இருந்தால் இயேசுவோடு நடக்க முடியும் என்று சொல்லி அநேக காரியங்களை நாம் பார்த்து கொண்டு வர இந்த நாளிலும் கூட வேத வசனம் சொல்லுகிறது, சர்தையிலுள்ள சில விசுவாசிகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய பிள்ளைகளே, பாத்திரவான்களாய் காணப்படுகிறவர்கள், தகுதி உள்ளவர்களாய் காணப்படுகிறவர்கள், விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தருக்கு சித்தமான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழுகிறவர்கள், தேவனோடு கூட நடக்கிறவர்களாய் அவர்கள் காணப்படுகிறார்கள். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கடந்து வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் தேவனுக்கு சித்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வோம் என்று சொன்னால் தேவனோடு வெண்வஸ்திரம் தரித்து நடக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். வேதத்திலே பார்க்கும்போது யோவான் அப்போஸ்தலன் 7 சபைகளுக்கு 7 விதமான செய்திகளை கொடுக்கிறான். அதுல 5வது சபைதான் இந்த சர்தை சபை. இந்த சர்தை சபை குறித்து சொல்லும் போது இவன் சொல்லுகிறான், நீ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றிருக்கிறாய். உனக்கு ஒரு பெயர் உண்டு. அது என்ன பெயர்? நீ உயிருள்ள சபை, நீ உயிரூட்டப்பட்ட சபை, நீ நல்ல ஆவிக்குரிய சபை. ஆனால் நீ பெயரிலே மாத்திரம் உனக்கு என்ன இருக்கிறது? உயிர் இருக்கிறது. உன் வாழ்க்கையோ செத்த அனுபவத்தோடு காணப்படுகிறது. ஆனாலும் முழுமையா எல்லாரையும் குறித்து சொல்லாமல் ஒரு சிலரை குறித்து சொல்லுகிறார், அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியால், உங்களில் ஒரு சிலர் மாத்திரம் தகுதி உள்ளவர்கள் ஆனபடியால் அவர்களை எனக்கென்று என்ன செய்கிறேன்? பிரித்தெடுக்கிறேன். அவர்கள் என்னோடு கூட நடக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். நீங்கள் முந்தைய வசனங்களை பார்க்கும்போது யார் இயேசுவோடு நடக்க முடியும்? நீங்கள் ஆழமாய் தியானிப்பீர்கள் என்று சொன்னால், யார் இயேசுவோடு நடக்க முடியும்? யார் இயேசுவோடு வாழ முடியும்? யார் இயேசுவுக்காக கிரியை நடப்பிக்க முடியும் என்று சொன்னால், நீங்கள் விழித்திராவிட்டால் திருடனை போல வருவேன். யார் எந்த கர்த்தருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில, எந்த விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே விழித்திருக்கிற அனுபவம் காணப்படுகிறதோ அவர்கள் தேவ சமூகத்தில் அவரோடு கூட நடக்கிற அனுபவத்தை காணப்படுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, மலையாள பைபிள் இவ்விதமாய் சொல்லுகிறது, ஏனோக்கு தேவனோட நடந்தான். நம்முடைய வேதாகமம் சொல்லுகிறது தேவனோட சஞ்சரித்தான். ஆனால் மலையாள வேதாகம் இப்படியாய் சொல்லுகிறது, ஏனோக்கு என்ன செய்தானாம்? தேவனோட தினமும் நடக்கிறவனாய் காணப்பட்டான். அதனால் அவன் தேவ சமூகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட அருமையான தேவ பிள்ளையே, இந்த வேத போதை நீங்கள் பார்க்கும்போது முதல்ல சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் விழித்திராவிட்டால் திருடனை போல நான் என்ன செய்வேன்? வருவேன். உன் வீட்டிலே, உங்களுடைய வீட்டிலே ஒருவேளை திருடன் வரும்போது உங்கள் வாழ்க்கை விழித்திருக்கிற அனுபவம் இல்லை என்று சொன்னால், உங்கள் வாழ்க்கையிலே இரவு நேரங்களில் விழித்திருக்கிற ஒரு ஜெபம் இல்லை என்று சொன்னால், இரவு நேரங்களில் தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிற ஒரு அனுபவம் இல்லை என்று சொன்னால், இந்த வசனத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, ஒருவேளை திருடன் வருவதை போல இயேசு வருவாரே என்று சொன்னால் நம்முடைய நிலைமை என்ன? அல்லேலூயா. இன்னைக்கெல்லாம் பார்க்கும்போது அநேக பிள்ளைகளை பார்க்கும்போது மொபைல்ல சார்ஜ் தீர்றது என்ன செய்யறாங்க? கேம் விளையாடிட்டே இருக்காங்க. ஆனா தேவ சமூகத்தில் வேத வசனங்களை படிக்கவோ ஜபிக்கவோ சொல்லும் போது அவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எங்கிருந்து என்ன செய்கிறது? தூக்கம் வருகிறது. அதே போலதான் விசுவாச பிள்ளைகளுக்கும் உலக காரியங்களுக்காக நாம் அநேக நேரங்களில் விழித்திருக்கிறோம். உலக காரியங்களுக்காக அநேக பிரயாசப்படுகிறோம். நமக்கு உதவி செய்கிறவர் யாராகிலும் இரவு நேரத்திலே நமக்கு கால் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா அந்த காலுக்காக நாம் அநேக நேரங்கள், எவ்வளவு மணி நேரங்கள் ஆனாலும் காத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவ சமூகத்தில் வேதம் சொல்லுகிறபடி 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா என்று சொன்னால் நம்முடைய நிலைமை சீரோதான் இல்லையா?
ஒருவேளை உன் வாழ்க்கையிலே திருடன் வருவானே என்று சொன்னால், ஒரு வீட்டிற்கு திருடன் வருவானே என்று சொன்னால், அங்கே விழித்திருக்கிற அனுபவம் இல்லை என்று சொன்னால், திருடன் வருகிற வேளை நம்மகிட்ட என்ன செய்துட்டு வரமாட்டான், சொல்லிட்டு என்ன செய்ய மாட்டான், வரமாட்டான். திருடன் வருகிற வீட்டில் இருக்கிறதும் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இல்லையா? திருடன் வருகிற வீட்டில் எதையெல்லாம் நாம் சம்பாதித்து வைத்திருக்கிறோமோ அந்த சம்பாத்தியங்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. திருடன் வருகிற வீட்டிலே நமக்கு அதுவரை இருக்கிற ஒரு சமாதானங்கள் முழுமையாய் மாறுகிறதாய் காணப்படுகிறது. திருடன் வருகிற வீட்டிலே போராட்டங்களும் அநேக பிரச்சனைகளும் வருகிறதாய் காணப்படுகிறது. திருடன் வருகிற வீட்டிலே அநேக ஆசீர்வாத குறைவுகள் நடப்பதை நாம் காண முடிகிறது. தேவ ஜனமே, நாம் விழித்திராவிட்டால் ஒருவேளை இயேசு வரும்போது நம்முடைய வாழ்க்கை இவ்விடமாக தான் காணப்படுகிறது. ஆனால் விழித்திருப்போம் என்று சொன்னால், இயேசு வருகிற வேளையிலே, இயேசு வருகிற வீட்டிலே சமாதான கேடுகள் மாறி ஒரு சமாதானத்தை அவர் தருகிறவர். இயேசு வருகிற வீட்டிலே அவர் சந்தோஷத்தை தருகிறவராய் காணப்படுகிறார். இயேசு வருகிற வீட்டிலே போராட்டங்களுக்கு ஒரு பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு அவை தருகிறவராய் காணப்படுகிறார். இயேசு வருகிற வீட்டில் நாம் எதற்காக பல நாட்கள் பிரயாசப்படுகிறோமோ அந்த பிரயாசங்களை எல்லாம் தேவன் முற்றிலுமாய் வாய்க்க பண்ணுகிற தேவனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. நாம் விழித்திருக்கிறவர்களாய் காணப்படுவோம் என்று சொன்னால், நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய், வெண்வஸ்திரம் தரிக்கிறவர்களாய், இயேசுவோடு கூட நடக்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். யார் இயேசுவோடு நடப்பார்? விழித்திருக்கிறவன் இயேசுவோடு நடப்பான். ஹல்லேலூயா. விழித்திருக்கிற அனுபவம் உள்ள கர்த்தருடைய பிள்ளை இயேசுவோடு நடக்கும். இரண்டாவதாக யார் இயேசுவோடு நடப்பார் என்று சொன்னால், தங்கள் வஸ்திரங்களை கரைபடாமல் பார்த்து கொள்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் இயேசுவோடு நடக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். நான் ரட்சிக்கப்படும் போது இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணினேன், நான் அபிஷேகப்படும் போது அநேக தரம் ஜெபம் பண்ணினேன், நான் அபிஷேகம் பண்ணப்படும் போது என் வாயை திறந்தால் அந்நிய பாஷை தான் வர, வேற வார்த்தைகள் வராது. ஆனால் இன்றைக்கு என்னுடைய நிலைமை என்ன? என்னுடைய ஆவிக்குரிய வஸ்திரம் கரைப்பட்டிருக்கிறதா? என்னுடைய ரட்சிப்பின் வஸ்திரம் கரைப்பட்டிருக்கிறதா? ஒருவேளை மணவாளன் வரும்போது மணவாட்டியாகிய உன்னிடத்தில் காணப்படுகிற கல்யாண வஸ்திரம் கரைப்பட்டிருக்கிறதா? எது கரைப்பட்டிருக்கிறது? கரைப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால், இந்த வேளையிலே நம்முடைய வஸ்திரத்தை நாம் சரி பண்ணுவோம் என்று சொன்னால், தேவ சமூகத்தில் அவரோடு கூட நடக்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். வேதத்திலே பார்க்கும்போது யோசுவா என்று சொல்லக்கூடிய ஒரு பிரதான ஆசாரியன், அவன் ஊழியம் செய்கிறவன் தான், அவன் கர்த்தருக்காக தூபம் காட்டுகிறவன் தான், அவன் கர்த்தருக்காக வைராக்கியமாய் செயல்படுகிறவன் தான். ஆனாலும் கூட அவனுடைய வஸ்திரத்திலே ஒரு அழுக்கு காணப்பட்டது. தேவன் விரும்பாத ஒரு கரை காணப்பட்டது. தேவன் அவனை அங்கீகரிக்க முடியாத அளவுக்கு அந்த வஸ்திரத்தில் காணப்பட்ட கரை ஒரு தடையாய் காணப்பட்டது. வேதம் சொல்லுகிறது, அந்த கரை அவனுடைய வஸ்திரத்தை விட்டு நீங்கும் வரை சாத்தான் அவனுடைய வலது பக்கத்தில் நின்று கொண்டு அவனுக்காக உரிமை பாராட்டி கொண்டிருந்தான். எப்பொழுது அவனுடைய வஸ்திரத்தை கர்த்தர் நல்ல வஸ்திரமாய் மாற்றினாரோ, அவனுடைய வஸ்திரத்தில் உள்ள கரைகள் எப்பொழுது மாற்றப்பட்டதோ தேவ பிள்ளையே, அந்த சாத்தான் இருந்த இடத்தில் முழுமையாய் மாற்றப்பட்டு அந்த இடத்திலே கர்த்தருடைய தூதனானவன் கடந்து வந்து நின்றான். நம்முடைய வஸ்திரம் சரி செய்யப்படும் என்று சொன்னால், நம்முடைய வஸ்திரம் கர்த்தருடைய சமுத்திரம் அழிக்கலாமல் சுத்தமாக இருக்கும் என்று சொன்னால், தேவ பிள்ளை இந்த நாட்களில் நாமும் கர்த்தரோடு கூட நடக்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ சமுத்திரம் உற்சாகமாய் காணப்படும். அல்லேலூயா. அப்ப தேவ சமூகத்தில் நாம் ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்துக்கொள்ள வேண்டும். தேவன் நமக்கு தந்திருக்க நல்ல ஒரு துதியின் ஆடை உண்டு. தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல ஒரு கல்யாண வஸ்திரம் உண்டு. தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல ஒரு சித்திர தையல் ஆடை உண்டு. எல்லாவற்றையும் நாம் கரைபடாமல் பார்த்து கொள்வோம் என்று சொன்னால், என் தேவன் மத்திய ஆகாசத்திலே வரும்போது அவரோடு கூட ஜெயம் கொள்ளுகிறவர்களாய், அவரோடு கூட நாம் மகிமையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். மூன்றாவதாக ஜெயம் கொள்ளுகிறவன் தேவனுடைய சமூகத்தில் அவனோடு கூட நடக்கிறவனாய் காணப்படுகிறான். இதன் மேல் ஜெயம், பாவத்தின் மேல் ஜெயம், ஒரு சாபத்தின் மேல் ஜெயம், நம்மை கட்டி வைத்திருக்கிற கட்டுகளின் மேல் ஜெயம். என்னென்ன பிரச்சனைகள், என்னென்ன போராட்டங்கள் நம்மை மேற்கொண்டிருக்கிறதோ எல்லாவற்றின் மேலும் நாம் ஒரு ஜெயத்தை எடுப்போம் என்று சொன்னால், ஜெயம் கொள்ளுகிற அனுபவம் கர்த்தருடைய சமூகத்தில் காணப்படுகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் காணப்படும் என்று சொன்னால், அருமையான தேவ பிள்ளையே, நாம் கர்த்தருடைய சமூகத்தில் அவரோடு கூட நடக்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். யோவான் அப்போஸ்தலன் சொல்லுகிறான், நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம்.
யாரால் ஜெயம் எடுக்க முடியும்? இயேசுவே நம்முடைய வாழ்க்கையில் தரித்து கொள்ளும் போது, இயேசுவே நம்முடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளும் போது, இயேசுவே நம்முடைய வாழ்க்கையில சொந்தமாக்கி கொள்ளும் போது நாம் ஜெயம் எடுக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ஜெயம் கொள்ளுடைய பெயர்கள் பரலோகத்தில் எழுதப்படுகிறது. தன்னுடைய வஸ்திரத்தை கரைபடாமல் பார்த்துக்கொள்ளுடைய பெயர்கள் பரலோகத்தில் எழுதப்படுகிறது. யார் விழித்திருக்கிறார்களோ அவருடைய பெயர்கள் பரலோகத்தில் எழுதப்படுகிறது. அவர்கள் தேவனுடைய சமூகத்தில் தேவனோடு கூட நடக்கிறவர்களாய், தேவனுடைய கரத்தை பிடிக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அல்லேலூயா. ஒரு சிறு பிள்ளை நடக்கும்போது அதனுடைய பெற்றோர் அதனுடைய கரத்தை பிடித்து நடத்துவது போல நாம் தேவனோடு நடப்போம் என்று சொன்னால், தேவன் ஒவ்வொரு நாட்களிலும் நம்முடைய கரத்தை பிடித்து அவர் நடத்துகிறவராய் காணப்படுகிறார். ஒரு முறை நம்முடைய கரத்தை நம்முடைய தேவன் பிடிப்பாரே என்று சொன்னால் நாம் சாகும் வரை, இல்லை என்று சொன்னால் கர்த்தருடைய வருகை மட்டும் நம்முடைய கரத்தை அவர் விடுவதே இல்லை. அவர் பிடித்து கொண்டே இருக்க வல்லவர். அல்லேலூயா. ஒரு முறை நம்முடைய கால்களை வழுவாமல் தப்புவிக்க பண்ணுவாரே என்று சொன்னால் நம்முடைய கர்த்தருடைய வருகை மட்டும் அவர் சறுக்காமல் வழுவாமல் நம்மை பாதுகாக்க வல்லவராய் காணப்படுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரே ஒரு சாட்சியை மாத்திரம் உங்களுடைய சம்பந்தம் நான் சொல்லிவிட்டு சீக்கிரமாய் கடந்து போக விரும்புகிறேன். நல்ல ஒரு ஆவிக்குரிய பெந்தேகோஸ்தே குடும்பத்தில் பிறந்தவன் தான். ஆவிக்குரிய சபையில் வளர்க்கப்பட்டவன் தான். 8ஆம் வகுப்பு முதலே பெந்தேகோஸ்தே திருச்சபையில் நின்று கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அங்கேயே தங்கி வாழ்ந்தவன் தான். தேவன் ஏற்ற வேளை வந்தபோது ரட்சித்தார், ஏற்ற வேளை வந்தபோது அபிஷேகம் பண்ணினார், ஏற்ற வேளை வந்தபோது ஊழியத்திற்கு அழைத்தார். ஊழியம் செய்து கொண்டிருக்கிற வேளையில கடந்த 2019ஆம் வருடம் நவம்பர் மாதம் தேவனுடைய சமூகத்தில் எங்களுடைய சபையில் ஒரு ராப்போஜன ஆராதனை வைக்கப்பட்டிருந்தது. இந்த ராப்போஜ ஆராதனைக்கு அந்த காலை, அந்த ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனைக்கு முன்பாக அதிகாலையில் ஜெபித்து கொண்டு தூங்கும் போது தேவன் இவ்விதமாய் ஒரு தரிசனத்தை காண்பித்தார். ஒரு இறந்த பெட்டி என்னுடைய கண்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இறந்த பெட்டியிலே நான் மரித்தவனாய் படுத்து கொண்டிருக்கிறேன். அநேகர் என்னை சுற்றி அழுது கொண்டிருக்கிறார்கள். அந்த ராப்போஜன ஆராதனை தடைபடுவதை தேவன் எனக்கு தெளிவும் திட்டவுமாய் காண்பித்தார். நான் கலங்கவில்லை, நான் பயப்படவில்லை. தேவ சமூகத்தில் நான் சந்தோஷத்தோடு களி கூர்ந்து விட்டு சபையில ஹெல்ப்புக்காக ஒரு தம்பி உண்டு. அந்த தம்பியை கூப்பிட்டு சொன்னேன், தம்பி, ஒருவேளை நான் இன்றைக்கு மறிப்பேன் என்று சொன்னால், ஒருவேளை நான் கர்த்தருடைய சமூகத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவேன் என்று சொன்னால், இந்த பீரோல ஒரு நல்ல ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ் இருக்குது. நான் இதுவரைக்கும் என்ன செய்யல, போடாத ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ். எங்களை சபையில ஒரு வழக்கம் உண்டு, நாங்கள் எப்பொழுதுமே ஒரு புதிய ட்ரெஸ் என்ன செய்திருப்போம், ஒரு ஒயிட் ட்ரெஸ் என்ன செய்திருப்போம், வச்சிருப்போம். அது எதுக்கு அப்படின்னு சொன்னா, அந்த வருஷம் நடக்கிற திருவிருந்து ஆராதனைக்கு பயன்படுத்தி விட்டு அடுத்த சண்டே ஆராதனைக்கு என்ன செய்வோம், பயன்படுத்துவோம். அடுத்த திருவிருந்து ஆராதனைக்கு இன்னொரு ட்ரெஸ் என்ன செய்திருப்போம், எடுத்து வைத்து கொண்டிருப்போம். அப்ப தம்பிட்டு சொன்ன, தம்பி, ஒருவேளை நான் மரித்து போவேன் என்று சொன்னால், ஒருவேளை நான் கர்த்தருடைய சமூகத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவேன் என்று சொன்னால், இந்த பீரோல ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ் இருக்கு, அவன்கிட்ட காட்டி கொடுத்துட்டு சொன்னேன், இதை தான் எனக்கு என்ன செய்யணும், போட்டு என்னை அடக்க பண்ண வேண்டும், இதைதான் போட்டு என்னை அடக்கம் பண்ண வேண்டும். என்னுடைய அடக்காரதை சிம்பிளாலாம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. 3 மணி நேரமாவது குறைஞ்சது என்ன செய்யணும், நல்லா ஆராதிக்கணும். நல்லா ஆராதிச்சுட்டு தான் என்ன செய்யணும், அடக்கம் பண்ணுன்னு சொன்னேன். ஏன்னா சபையில உள்ள எங்களுடைய போதகரும் எங்களுடைய சிஸ்டர் திருமணம் ஆகாதவர்கள். என்னுடைய குடும்பம் எங்களுடைய வீட்டில் இருக்குது. எங்கள் அம்மா அப்பா எல்லாம் அப்போ வீட்டில் இருந்தாங்க. அவங்க யார்கிட்டையும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. தம்பிகிட்ட சொன்னேன். தம்பி சொன்னாங்க, ஏன்னா இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லடா, என்னுடைய மனதில் தோணுகிற தேவன் காட்டி இருக்கிறார், அதனால சொல்லுகிறேன்னு சொல்லிட்டு நான் என்ன செய்துட்டேன், நான் போயிட்டு பீடத்தில் ஏறி அந்த மயக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது எங்கேருந்து கரண்ட் ஷாக் அடிச்சுன்னு தெரியாதுங்க. நான் அப்படியே தூக்கி எறியப்பட்டேன். என்ன ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்க. ஹாஸ்பிட்டல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு சொன்னாங்களா, பல்ஸ் 20 கிலோ தான் என்ன செய்யுது இருக்குது, என்ன செய்ய மாட்டாங்க, பிழைக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். எனக்கு எதுவுமே தெரியாது. அப்போதான் அந்த தம்பி சொன்னான், அண்ணனை காலில் என்ன சொன்னாங்க, நான் மரித்து போவேன் என்று சொன்னால் இதை துணியை எடுத்து என்ன செய்யுங்க, அடக்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட எல்லாம் ஒப்படைச்சிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் அழுத உடனே சபையார் என்ன பண்ணாங்கன்னா, தேவ சமூகத்திலே ஜெபித்தார்கள். தேவ சமூகத்திலே ஜெபிக்க தொடங்கினாங்க. என்ன ஆச்சரியம் தெரியாது, மரித்து போய் இருக்க வேண்டிய நான் திரும்பவும் கர்த்தனுக்கு ஜீவனை தந்தார். அல்லேலூயா. திரும்பவும் ஜீவனை தந்து கர்த்தருக்காக வல்லமையாய் பயன்படுத்த தொடங்கினார். நான் சொல்லுகிறேன், 2019ஆம் வருடம் வர பாலப்பழம் தலைமை சபையில் ஒரு உதவி போதகராக தான் காணப்பட்டேன். ஆனா என்றைக்கு தேவன் திரும்ப என்னை கட்டி எழுப்பினாரோ, என்றைக்கு தேவன் எனக்கு திரும்ப உயிர் தந்தாரோ, அன்றைக்கு முதல் அநேக சபைகளுக்கு தேவன் என்னை கொண்டு போனார். அதுவரை செய்த ஊழியத்தை காட்டிலும் அதற்கு பிறகு தேவன் வல்லமையாய் பயன்படுத்த தொடங்கினார். அல்லேலூயா. அதற்கு பிறகு தேவன் தம்முடைய பிள்ளைகளை கொண்டு வடக்கன்குளத்தில் ஒரு ஊழியத்தை தொடங்க கிருபை செய்தார். அந்த பகுதியிலும் தேவன் தம்முடைய கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறார். இந்த வருடம் எங்களுடைய சொந்த வீட்டில் தேவன் ஊழியத்தை தொடங்க கிருபை செய்தார். அங்கேயும் தேவன் சில ஆத்துமாக்களை தந்தார். அல்லேலூயா.
அநேக இடங்களுக்கு தேவன் தன்னுடைய செய்திகளுக்காக கொண்டு போக கிருபை செய்தார். அநேக பட்டணங்களுக்கு கர்த்தர் கொண்டு போனார். அநேக மாவட்டங்களுக்கு கொண்டு போனார். ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், நான் ஒருவேளை அந்த மரணத்தை கண்டு பயந்து நடுங்கியிருப்பேன் என்று சொன்னால், திரும்ப என் தேவன் என்னை உயிர் பெறச் செய்து இந்த இடத்தில் உங்களுக்கு முன்பாக என்னை கொண்டு வந்திருக்க மாட்டார். கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, என் வாழ்க்கையை மாற்றின தேவன் உங்களுடைய வாழ்க்கையை அவர் மாற்ற வல்லவர். அற்புதம் நடக்க முடியாது என்று நினைக்கிற சந்தர்ப்பங்களை தான் தேவன் இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் அற்புதங்களை செய்கிறவராய் காணப்படுகிறார். எந்த இடத்துல அற்புதம் நடக்க சாத்தியதை இல்லையோ, எந்த இடத்துல அற்புதம் நடக்க வாய்ப்பில்லையோ, அதே இடத்தில் தேவன் தம்முடைய பிள்ளைகளை கொண்டு அற்புதங்களை செய்து திட சாட்சியாய் அவர் மாற்ற வல்லவர். சத்தமே சொல்ல மாட்டீங்களா? நான் அடிக்கடி எங்க சபையில சொல்லுவேன், ஒரு மாட்டுக்கு புளியமுத்தும் புண்ணாக்கும் கொடுத்தாதான் நம்ம எதை எதிர்பார்க்க முடியும்? ஆமா, அதே போலதான் ஒரு விசுவாசுடைய வாயிலிருந்து அல்லேலூயா ஸ்தோத்திரம் வந்தாதான் கர்த்தருடைய வார்த்தைகளை பீடத்தை நினைச்சு செய்ய முடியும். உண்மைதானே? நான் ஒருவேளை நினைக்கிறேன், அக்கா மெசேஜ் கொடுத்தா மட்டும்தான் சாவுக்கு ஏதுவான சரங்களெல்லாம் உயிர் பெறும் போல. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசுவோடு நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இயேசுவோடு நான் நடப்போன்னு சொன்னா நான் பாக்கியமுள்ள சந்ததி. யார் இயேசுவோடு நடக்க முடியும்? இயேசுவோடு நடப்பது எதை காட்டுகிறது அப்படின்னு சொன்னா, ஒரு நல்ல ஒரு ஜெப வாழ்க்கை இயேசுவோடு நடப்பதை காட்டுகிறது. நான் முந்தைய நாட்களில் 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணினேன், இப்போ ஒரு 3/4 மணி நேரம் ஜெபம் பண்ணுகிறேன். ஜெப நேரங்கள் குறைந்து போகக்கூடாது. அந்த ஜெப நேரங்கள் வர வர என்ன செய்ய வேண்டும்? நீண்டு கொண்டிருக்க வேண்டும். நான் அநேகர் சொல்லி கேட்டிருக்கிறேன், நான் வாலிப பருவத்தில் எந்த அளவுக்கு ஜபித்தேனோ, முழங்கால் படியிட்டேனோ, அந்த கிருபை என்னை வயதாகிற இந்த நேரங்களில் தாங்குகிறது. அல்லேலூயா. அப்ப தேவ சமூகத்தில் ஜபிக்கிற ஜப வாழ்க்கை, யாருடைய சமூகத்தில் யாருடைய வாழ்க்கையில் நல்ல ஜப வாழ்க்கை காணப்படுகிறதோ அவர்கள் இயேசுவோடு நடப்பதை காட்டுகிறது. இரண்டாவதாக, யார் இயேசுவோடு நடப்பதை காட்டுகிறது? ஒரு ஐக்கியமுள்ள ஒரு வாழ்க்கை. சபை ஊழியர்களோடு, சபை விசுவாசோடு நல்ல ஒரு ஃபெல்லோஷிப் யாருக்கு இருக்கிறதோ, ஒரு மனம் எங்கே இருக்கிறதோ அங்கே கர்த்தரோடு நடப்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். முன்னாடி எல்லாம் சொல்லுவாங்க, இவங்க எல்லாம் எங்க போறவங்க? ஆவிக்குரிய கூட்டத்துக்கு போறவங்க, இவங்க எல்லாம் ஆவிக்குரிய சபைக்கு போறவங்க, இவங்க எல்லாம் தப்பெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க. இப்ப எல்லாம் யாரு தான் பண்றோம்? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவ சமூகத்தில் தேவனோடு நடக்கிற ஒரு அனுபவம் அவருடைய சமூகத்தில் ஐக்கியத்தோடு காணப்படுவதை காணப்படுகிறது. நல்ல ஒரு வேத வாசிப்பு இயேசுவோடு நடப்பதை காட்டுகிறது. நாம் ஒழுங்காக பைபிளை வாசிப்பது மாத்திரமல்ல தேவ பிள்ளைகளே, அதை தியானித்து கை கொள்வோம் என்று சொன்னால் நாம் தினந்தோறும் இயேசுவின் கரத்தை பிடித்து நடக்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். நல்ல ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி, நல்ல ஒரு ஆவிக்குரிய செயல்பாடு, நல்ல ஒரு சபை கூடி வருதல் அனுபவம். ஒரு சபை கூடி வருதலை கூட விட்டு விடாமல் சபை கூடி வருதலே ஐக்கியப்படுவோம் என்று சொன்னால், இணைந்து செயல்படுவோம் என்று சொன்னால், ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்கும் என்று சொன்னால் நாம் இயேசுவோடு நடக்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். இயேசுவோடு நடப்போம்னு சொன்னால் சமாதானம் உண்டு. இயேசுவோடு நடப்போம் என்று சொன்னால் ஒரு நல்ல மனரம்யம் உண்டு. சிலருக்கெல்லாம் எவ்வளவுதான் இருந்தாலும் என்ன வராது? திருப்தி இருக்காது. ஆனா இயேசுவோடு நடக்கிறவனுக்கு ஒரு திருப்தியை தேவன் தருகிறவர். கொஞ்சம் இருந்தாலும் அதுல குறைவில்லாமல் தேவன் நடத்த வல்லவர் என்கிறதான ஒரு நல்ல ஒரு மனப்பக்குவத்தை அவர் தருகிறவர். அல்லேலூயா. இயேசுவோடு இருப்பதை நாம் உணரலாம். இயேசுவோடு நடக்கிறவன் இயேசு நம்மோடு இருக்கிறதை எந்நேரமும் என்ன செய்யலாம்? உணர்ந்து கொண்டே இருக்கலாம். வேதம் சில பாதாளத்துல படுக்க போட்டாலும் அங்கே அவர் என்ன செய்கிறாரா? அப்ப நாம் இயேசுவோடு நடப்போம் என்று சொன்னால் அவர் என்னோடு வாசம் பண்ணுவதை, என்னில் இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. பாத்திரவான்கள் இயேசுவோடு நடக்கிறார்கள். வெண் வஸ்திரம் தரித்து அவரோடு கூட, அதான் ஒரு பாட்டுண்டு, வெண்ணங்கி பொன்முடி வாத்தியம் ஜெயக்கொடியுடனே. அப்ப தேவ சமூகத்தில் யார் ஜெயம் எடுக்கிறார்களோ, யார் பாத்திரவான்களாய் இருக்கிறார்களோ அவர்கள் தேவனோடு நடக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். இந்த உலகத்தில் மாத்திரமல்ல, பரலோகத்திலும் இயேசுவை முகமுகமாய் தரிசித்து அவரோடு நடக்கிற ஒரு அனுபவம் பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா நாம் தகுதி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும்.
குற்றம் சாட்டப்படாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். யாராலும் குறை சொல்ல முடியாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். எப்பவுமே ஆவிக்குரியவர்களை குறைப்படுத்த, ஆவிக்குரிய ஜனங்களை குற்றப்படுத்த இந்த உலகத்தில் அநேக கேமரா என்ன செய்யும், 24 மணி நேரம் உலாவிக் கொண்டிருக்கும். ஆனால் அவருடைய கண்களுக்கு முன்பாக யோக்கியமானதை நாம் நடப்பிப்போம் என்று சொன்னால், அருமையான தேவ ஜனமே, நாம் இயேசுவோடு கூட நடக்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். சர்தை சபை இயேசுவோடு கூட நடக்க தேவன் அங்கே அறிவுரைகளை கொடுக்கிறார். நாமும் இயேசுவோடு கூட நடப்போம்னு சொன்னா அநேக மேன்மைகள் உண்டு. திருடன் வருவதை போல இயேசு வருவதை நாம் கண்டுகொள்வோம் என்று சொன்னால், இயேசு வரும்போது விழித்திருப்போம் என்று சொன்னால், இயேசு வரும்போது வெறுமையாய் வருகிறவர் அல்ல. அவர் தன்னுடைய கைகள் நிறைய நம்முடைய வாழ்க்கை முழுவதும் நிரப்பக்கூடிய அளவுக்கு ஆசீர்வாதங்களோடு அவர் கடந்து வருகிற தேவனாய் இருக்கிறார். வெறுமையாய் ஒருபோதும் தேவன் வருகிறவர் அல்ல. அவர் ஆசீர்வாதங்களை தந்து நம்மை நடத்த வல்லவர். நாம் இயேசுவோடு நடக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இரண்டாவதாக, இங்கே இயேசுவோடு நடக்கிற ஒரு அனுபவம். ஒரு மனிதன் தேவ தூதனோடு நடக்கிறவனாய் காணப்பட்டான். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்போஸ்தலர் 12:5. 12:10 வாசிப்போம். முதலாம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து தானாய் திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நடுக நடந்து போனார்கள். அல்லேலூயா. இங்கே பார்க்கும்போது ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன சம்பவம் என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்தது நிமித்தம் பேதுரு அப்போஸ்தலன் ஏரோதை ஜனங்களை பிரியப்படுத்தும்படி ஏரோதால் சிறையில் அடைக்கப்படுகிறான். சிறையில் அடைக்கப்படுகிற சந்தர்ப்பத்தில் இவனுக்காக ஒரு கூட்ட ஜனம் கர்த்தரை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிறது. ஆனா இவன் தேவ சமூகத்தை நல்லா என்ன செய்கிறான், சிறைப்பட்டவனாய் காணப்பட்ட நன்று நித்திரை பண்ணுகிறவனாய் காணப்படுகிறான். காரணம் என்ன? இவனுக்கு தெரியும், எனக்காக ஜெபிக்கிற ஒரு கூட்டம் உண்டு, எனக்காக தேவனுடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுகிற ஒரு கூட்டம் உண்டு. ஆகவே நான் எந்த சிறையில் போடப்பட்டாலும், எந்த அக்னியில் போடப்பட்டாலும், எந்த குகையில் போடப்பட்டாலும் தேவன் என்னை தப்புவிப்பார் என்கிற நிச்சயம் பேதுருவுக்கு உண்டு. அல்லேலூயா. அதனால அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, அந்த சிறைச்சாலையில் காணப்பட்டாலும் அங்கே தூங்குகிறான். வேதம் சொல்லுகிறது, அந்த சிறைச்சாலைக்கு 4 காவல்கள் போடப்பட்டிருந்தது. நான் ஒரு காவலுக்கு 4 போர் சேவர்கள் வைத்து 16 போர் சேவர்கள் ஒரு தனி மனிதனுக்கு போடப்பட்டிருந்தது. அந்த அளவுக்கு பேதுரு விஐபியாய் காணப்பட்டான். அல்லேலூயா. அந்த அளவுக்கு பேதுருவை குறித்த ஒரு பயம் அந்த ஏரோதுக்கும் ஜனங்களுக்கும் காணப்பட்டது. அந்த 16 போர் சேவகர்கள் பேதுருவை சூழ்ந்து நிற்கிற வேளையில வேதம் சொல்லுகிறது, ஒரு சபையாருடைய ஊக்கமான ஜெபம் அவனுக்கு விடுதலையை கொண்டு வரும்படியாய் தூதனை அனுப்பக்கூடிய அளவுக்கு காணப்பட்டது. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில விடுதலை வேணும்னு சொன்னா நீங்க சாதா ஜபிக்கிற ஜெபம் அல்ல, தேவ சமூகத்தில் ஊக்கமாய் ஜபிக்க வேண்டும். நான் ஒரு சாட்சி கேட்டிருக்கிறேன். ஒரு அக்கா சொல்லுவாங்க, நான் ஜெபித்து என்னுடைய வீட்டு செவரெல்லாம் என்ன செய்திருக்குன்னா, அந்த இதில் பெயிண்ட் எல்லாம் என்ன செய்யும், விலகும். அந்த அளவுக்கு அவருடைய பெருமூச்சு விட்டு ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஊக்கமான ஜெபம் அந்த இடத்துல தூதனை கொண்டு சிறைப்பிடிக்கப்பட்டவனை விடுதலை செய்யக்கூடிய அளவுக்கு காணப்பட்டது. ஒரு ஊக்கமான ஜெபம் 16 போர் சேவகர்களை தாண்டி மனுஷரால் செய்யக்கூடாததை செய்யக்கூடிய அளவுக்கு காணப்பட்டது. எந்த ஒரு மனிதனும் பேதுருவை விடுவிக்க அந்த இடத்துக்கு என்ன செய்ய முடியாது, போக முடியாது. ஆனால் இவர்களால் ஒன்னே ஒண்ணு பண்ண முடியும். இவர்களுக்கு மாம்சத்தில் போராட முடியாது. ஒன்னே ஒண்ணு பண்ண முடியும், தேவ சமூகத்தில் ஆவிக்குரிய யுத்தம் பண்ண அந்த ஜனங்களுக்கு தெரியும். அந்த ஜனங்கள் ஆவிக்குரிய யுத்தம் பண்ணினார்கள், ஜெபித்தார்கள். ஜெபித்ததினால் வேதம் சொல்லுகிறது, அந்த மனுஷ காவலை எல்லாம் தாண்டி தேவ பிரசனம் அங்கே கடந்து வந்தது. அல்லேலூயா. நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் அப்படிப்பட்ட விதமான காரியங்களை செய்கிறவராய் காணப்படுகிறார். அந்த மனுஷ காவலை தாண்டி தேவ பிரசனம் கடந்து வந்த போது, தேவ தூதன் அந்த இடத்திலே கடந்து வந்த போது வேதம் சொல்லுகிறது, இருள் இருந்த அந்த இடத்திலே பிரகாசத்தை தேவன் கொண்டு வந்தார். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கடந்து வருவாரே என்று சொன்னால் எல்லா இருளின் அனுபவங்களை அவர் மாற்றி ஒரு பிரகாசத்தை அவர் தர வல்லவராய் காணப்படுகிறார். புரியுதா? நான் பேசுறது புரியுதா? அப்ப அல்லேலூயா அடிக்கடி சொல்லலாம். அல்லேலூயா, அல்லேலூயா.
அன்னைக்கு எல்லாரும் அக்காவையே பார்த்துட்டு இருக்காங்க. அல்லேலூயா. அந்த ஜனங்கள் ஜெபித்த போது ஊக்கமான ஜெபத்தின் காரணமாய் அந்த இடத்திலே தேவதூதன் கடந்து வருகிறான். கடந்து வந்தபோது அவன் அந்த இடம் முழுவதும் வேதம் சொல்கிற பிரகாசம் உள்ளதாய் மாறுகிறது. நான் ஜெபிப்போம் அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையை தேவன் பிரகாசம் உள்ளதாய் மாற்ற வல்லவராய் காணப்படுகிறார். இப்ப தேவதூதன் சொல்றான், நீ எழுந்திருன்னு என்ன சொல்றான்? பேதுருவை தட்டி எழுப்புகிறான். அவனுடைய வார்த்தை வெளிப்பட்ட தேவ தூதனுடைய வாயிலிருந்து வார்த்தை வெளிப்பட்டதும் வேதம் சொல்லுகிறது, அவனுடைய கைகளில் மாட்டிருந்த சங்கிலி தானாய் கலந்து விழுந்தது. அல்லேலூயா. இப்ப முதலாவது இங்கே அற்புதம் நடக்க காரணம் அந்த சபையாருடைய, எனக்கு பிரசங்கத்துல வந்து ஒரு காது கேட்கவே செய்யாது, ஒரு சபையாருடைய ஊக்கமான ஜெபம். இரண்டாவது, அங்கே யார் கடந்து வந்தார்? தேவ தூதன் கடந்து வந்தான். தேவன் தூதன் கடந்து வந்தான். கடந்து வந்த பிறகு மூன்றாவது என்ன வெளிப்பட்டது? வார்த்தை வெளிப்பட்டது. அந்த வார்த்தை சங்கிலிகளை உடைத்தது. அல்லேலூயா. மனுஷன் கட்டி வைத்திருந்த சங்கிலி சிஸ்டர், மனுஷன் கட்டி வச்சிருந்த சங்கிலி பிரதர், மனுஷன் இல்ல, தேவனே அதை அறுத்தார். நம்முடைய வாழ்க்கையிலே சில வேளைகளே சில தடைகளை எல்லாம் சத்துரு கொண்டு வரலாம். நான் உண்மையாய் ஊக்கமாய் ஜெபிப்போம் அப்படின்னு சொன்னா எல்லா தடைகளையும் தேவன் உடைத்து நம்முடைய வாழ்க்கையிலே தூதர்களை அனுப்பி அவர் அற்புதங்களை செய்ய வல்லவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த அடிமைத்தனம் மாற்றப்படுகிறது, சங்கிலி கலற்றப்படுகிறது, சங்கிலி முழுமையா என்ன செய்கிறது? மாற்றப்படுகிறது. மாற்றப்பட்ட சங்கிலி அவன் சாகிறது வரை பேதுருடைய கையிலே திரும்ப தொடுக்கப்படவே இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு முறை சத்துரு கட்டி வைத்திருக்கிற எல்லா அடிமைத்தனங்களையும், எல்லா பாரங்களையும், எல்லா சங்கிலிகளையும் கலற்றி எறிவாரே என்று சொன்னால் அடுத்து நாம் சாகிறது வரை ஒருவனாலும் திரும்ப அந்த கட்டுக்குள் நம்மை கொண்டு வர முடியாது. ஹல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சங்கிலி எப்பொழுது கலற்றப்படுகிறதோ வேதம் சொல்லுகிறது, அவன் தன் அறையை கட்டி கொள்ளுகிறான். அறை என்று சொன்னால் சத்தியம் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற பாவங்கள், சாபங்கள் என்கிற அடிமைத்தன சங்கிலிகள் எப்பொழுது மாற்றப்படுகிறதோ தேவ ஜனமே, நாம் சத்தியத்தை தரித்து கொள்ளுகிற கர்த்தருடைய பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். சத்தியம் என்ன என்பதை அறிந்திருக்கிற நாம் அந்த சத்தியத்தின்படி வாழ பழகுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அடுத்ததாக வேதம் சொல்லுகிற, அவன் சத்தியத்தை கட்டி கொண்டது மாத்திரமல்ல, அறையை தன் இடுப்புகளில் தொடுத்து கொண்டது மாத்திரமல்ல, தன் கால்களில் பாதரட்சி அவன் போடுகிறான். ஆயத்தம் என்கிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. அங்கே தூதன் சொல்லல, பேதுருவே நீ சங்கிலி கலற்றப்பட்டாயிற்று, நீ சத்தியத்தை கைக்கொள் என்று தூதன் சொல்லவில்லை. அங்கே உனக்குடைய சங்கிலி மாற்றப்பட்டது, நீ பாதரட்சி ஆயத்தப்படு என்று அந்த தூதன் சொல்லவில்லை. அவனாகவே கீழ்ப்படுகிறான். நம்முடைய வாழ்க்கையிலே சங்கிலிகள் மாற்றப்படும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே எகிப்தின் அனுபவங்கள் மாற்றப்படும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே பாரமான அனுபவங்கள் மாற்றப்படும் என்று சொன்னால், அருமையான தேவனுடைய பிள்ளையே, நாமாகவே சத்தியத்தை கை கொள்ளுகிற கர்த்தருடைய பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். நாமாகவே தேவனுடைய சமூகத்தில் பரலோக ராஜ்யத்திற்கென்று ஆயத்தப்படுகிற மனவாட்டிகளாய் காணப்பட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, இவன் பாதரட்சிகளை தொடுத்து கொண்டான். தொடுத்து கொண்டு என்ன செய்கிறான் என்று சொன்னால், அடிமையின் வஸ்திரத்தை கழற்றி போட்டுவிட்டு இவனுடைய வஸ்திரத்தை, வேறே வஸ்திரத்தை உடல் முழுவதும் போர்த்தி கொண்டு தூதனுடைய கையை பிடித்து அவன் நடக்கிறான். அல்லேலூயா. அடிமைத்தனம் மாறும் என்று சொன்னால் நம்முடைய பாவ வஸ்திரங்களையும் தேவன் மாற்றி எறிய வல்லவர். வேதத்தில் ஒரு வசனம் உண்டு, ஒருவனுடைய வாழ்க்கையில் தேவன் அற்புதம் செய்த போது அவன் வேறு வஸ்திரம் தரித்தவனாய் காணப்பட்டான். அல்லேலூயா. அவன் முகத்தை சவரம் பண்ணி கொள்ளுகிறான். பார்வனுடைய சமூகத்திற்கு போகும்போது வேறு வஸ்திரம் தரித்து கொண்டு அந்த இடத்துல கடந்து போகிறான். விளைவு என்ன தெரியுமா? பார்வனுக்கு அடுத்த நிலைமையில் அவன் உயர்த்தப்படுகிறான். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பாவ பழைய வஸ்திரங்கள் மாற்றப்படும் என்று சொன்னால், இரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் தொடுத்து கொள்வோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் தருகிற வஸ்திரத்தை நம்முடைய சரீரம் முழுவதும் போர்த்தி கொள்வோம் என்று சொன்னால், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே போர்த்தி கொள்வோம் என்று சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் அற்புதங்களை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார்.
பேதுருடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்க பேதுரு காரணம் அல்ல, அவருடைய சபையாருடைய ஊக்கமான ஜெபம் காரணமாய் காணப்பட்டது. ஆனால் பேதுரு தியாகம் பண்ணினான், பேதுரு பாரங்களை ஏற்றுக்கொண்டான், பேதுரு ஜனங்களுக்காக ஜெபித்தான். ஆனால் அந்த ஜெபத்திற்கு ஜனங்கள் செய்த பிரதிபலிப்பு என்ன, கைமாறு என்ன? இந்த பேதுரு சிக்கலிலே மாட்டிக்கொண்டிருக்கும் போது, ஊழியக்காரன் சிக்கலிலே அகப்பட்டு கொண்டிருக்கும் போது, ஊழியக்காரன் இடுக்கணிலே அகப்பட்டு கொண்டிருக்கிற போது, அருமையான தேவ பிள்ளையே, அந்த ஊழியக்காரனுடைய சபையார் அவனுக்கு கை கொடுத்து அவனை தூக்கி விடுகிறவர்களாய் காணப்பட்டார்கள். நம்ம எப்படி இருக்கிறோம்? அல்லேலூயா, அல்லேலூயா. பேதுரு சிக்கல்லை மாட்டின போது, பேதுரு சிறைச்சாலை போட்ட பிறகு இந்த ஜனங்கள் சிதறடிக்கப்படவில்லை, இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு மனக்கேடு வரவில்லை. நான் நினைக்கிறேன் அதுக்கு பிறகுதான் ஒரு மனக்கேடு இருந்தவன என்ன செய்திருப்பான்? சேர்ந்திருப்பான், ஐக்கியமாகி இருக்கிறான், ஐக்கியமாகி இருக்கலாம். ஏன்னு சொன்னா, என் ஊழியக்காரன் விடுதலையாக வேண்டும், என் ஊழியக்காரன் விடுதலையாகி வந்தாதான் இந்த தேசத்தில் காணப்படுகிற அநேகர் விடுதலை ஆவார்கள். விசுவாசிக்கிறீங்களா? மாங்கிற தேசம் இயேசுவுக்காய் குணப்படணும், இயேசுவுக்காக இன்னும் முழுமையாய் வரணும்னு சொன்னா இன்னும் தம்முடைய பிள்ளைகளை தேவன் வல்லமையாய் பயன்படுத்த வேண்டும். வேண்டாமா? நீங்க சொல்ற அல்லேலூயா சீக்கிரம் முடிச்சுட்டு வெள்ளை வேலைக்கு போன்னு சொன்ன மாதிரி இருக்கு. அல்லேலூயா சத்தமா சொல்லாமே. மாங்கிற ரேஷன் கடை வரை கேட்கணும். இன்னும் சத்தமா துதிக்கும் போது எரிகோக்கள் தகரும். மாங்குள்ள எரிகோக்கள் எல்லாம் என்ன செய்யணும்? தகரும் போது அங்கேயும் ஒரு ராகாப்பு இருப்பாள் நமக்காக ஆயத்தம் பண்ண. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் சத்தமா அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பேதுரு சிறைச்சாலை மாட்டிக்கொண்டிருக்கும் போது ஜனங்கள் சிதறடிக்கப்படவில்லை, ஜனங்கள் வழி தப்பி போகவில்லை, மாறாக ஜனங்கள் ஊக்கமாய் ஜெபிக்கும்படி அங்கே அவர்களுக்கு ஒரு வீடு காணப்பட்டது. அவர்கள் அந்த யோவான் என்று சொல்லுடைய மார்க்கினுடைய வீட்டிலே அவர்கள் ஊக்கமாய் ஜெபித்தார்கள். அந்த ஜெபம் மனுஷ காவலையும் தாண்டி தேவன் கடந்து போகக்கூடிய அளவுக்கு வல்லமை உள்ளதாய் காணப்பட்டது. அந்த ஜெபம் பேதுருடைய கட்டுகளை உடைத்தது. அந்த ஜெபம் பேதுருடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட அதுவரை காணப்பட்ட எல்லா எதிர்மறையான சூழ்நிலைகளை மாற்றினது. அந்த ஜெபம் பேதுரு சத்தியம் என்கிற கட்சியை கட்டிக்கொள்ள உதவினது. அந்த ஜெபம் பாதரட்சியை தொடுத்துக் கொள்ள உதவினது. இப்பொழுது அந்த ஜெபத்தின் மூலமாக தான் அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், வேறு வஸ்திரத்தை தரித்து கொண்டு தூதனுக்கு பின்பாக அவன் நடந்து போகிறான். நான் நினைக்கிறேன் அவன் விழாவிலே தட்டி எழுப்பும் போது, பேதுருவே எழுந்திருன்னு சொல்லும் போது, எப்படியாவது கையிலாக கொடுத்து என்ன செய்திருக்கான் இந்த தூதன்? என்ன செய்திருப்பான்? விட்டிருக்க மாட்டானா? அவன் நகரத்திற்கு வெளியே போகிறது வரை அந்த தூதன் அந்த கையை விட்டிருக்கவே மாட்டான். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அற்புதம் செய்ய நம்முடைய கரத்தை பிடிப்பாரு என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் தேவன் விடுதலையை தர நம்முடைய கரத்தை பிடிப்பாரு என்று சொன்னால், அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த கரத்தை ஒருவனாலும் பிடுங்கி எறிய முடியாது. அந்த கரம் எப்படி ஆனாலும், எவ்வளவு வருடங்கள் ஆனாலும், எவ்வளவு நாட்கள் ஆனாலும் அது நம்மை பற்றி கொண்டே காணப்படுகிறதாய் காணப்படுகிறது. வேதம் சொல்லுகிறது, இந்த நாளுக்கு அடுத்த நாள் இந்த பேதுரு விடுதலையாக்க ஏரோது என்ன செய்திருந்தான்? தீர்மானித்திருந்தான். அருமையான தேவ பிள்ளையே, மனுஷன் உனக்கு குறித்த நாளுக்கு முன்பாகவே தேவன் அற்புதங்களை செய்ய தம்முடைய தூதனை அனுப்ப வல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பேதுருடைய வாழ்க்கையிலே அடுத்த நாள் விடுதலை ஏரோது தீர்மானித்திருந்தான். ஆனால் தேவன் மனுஷ விடுதலைக்கு அவனை என்ன செய்யவில்லை? ஒப்பு கொடுக்காமல் கர்த்தருடைய விடுதலைக்கு அவனை ஒப்பு கொடுத்தார். மனுஷன் விடுவிக்கிறதெல்லாம் தற்காலிகமான ஒரு விடுதலை. மனுஷன் நமக்கு தருகிற அற்புதங்கள் எல்லாம் ஒரு தற்காலிகமான ஒரு அற்புதம். ஆனால் என் தேவன் உன்னை விடுவிப்பாரே என்று சொன்னால், கர்த்தர் உன்னை விடுவிக்க தம்முடைய தூதனை அனுப்புவாரே என்று சொன்னால், அருமையான தேவ பிள்ளையை, இந்த பகற்காலம் நான் உண்மையாய் தீர்க்க தரிசனம் உனக்கு வாழ்க்கையிலே தேவன் செய்ய போகிறதை சொல்லுகிறேன். உன் வாழ்க்கையிலே இனிமேல் அந்த சோதனை தேவன் அனுமதிப்பதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு தேவன் சிலருடைய கட்டுகளை எல்லாம் உடைக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பேதுருவின் கரத்தை பிடித்து தூக்கிவிட்ட தேவன் நம்முடைய கரத்தையும் அவர் பிடிக்க வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். அவனுடைய வாழ்க்கையிலே மனுஷன் குறித்த நாளுக்கு முன்பாகவே தேவன் அற்புதத்தை செய்தது போல, நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்பாகவே, நாம் நினைத்திருக்கிற நாட்களுக்கு முன்பாகவே, நாம் மனதிலே குறித்து வைத்திருக்கிற நாட்களுக்கு முன்பாகவே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்யும்படியாக நம்முடைய ஊழியக்காரர்களை அனுப்பி அவர் கிரியை செய்ய வல்லவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா,
அடைக்கப்பட்ட வாசல்களை தேவன் திறக்க வல்லவர். எந்த மனுஷன் நமக்கு முன்பாக வாசல்களை அடைத்து வைத்திருக்கிறானோ அந்த மனுஷனுக்கு முன்பாக அவன் அடைத்த வாசல்களை கர்த்தரே முன்னின்று திறந்து அற்புதங்களை செய்ய வல்லவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக நீங்க பாத்தீங்கன்னா, எந்த ஏரோது பேதுருவை சிறைச்சாலையிலே போட்டானோ வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனை அடித்தபடியினால் அவன் துடிதுடித்து புழுபுழுத்து செத்தானான். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய அற்புதம். நான் நினைக்கிறேன், பேதுரு விடுதலை ஆக்கப்பட்டதை பார்க்கிலும் இந்த ஏரோதுக்கு நடந்தது ஒரு பெரிய ஒரு அற்புதம். உண்மையா? தேவன் அற்புதம் செய்யும் போது அது நமக்கு விடுதலையாகவும் நம்முடைய சத்துருக்களுக்கு அது ஒரு மரணத்தின் கண்ணியாகவும் தேவன் மாற்ற வல்லவர். நம்முடைய அற்புதத்தின் வாசலை யார் தடை பண்ணி வைத்திருக்கிறார்களோ அவர்கள் கண்களுக்கு முன்பாக தேவன் நம்மை மேன்மைப்படுத்த அவர் வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். அவர் மேன்மைப்படுத்தும் போது நாமும் அவருடைய கரத்தை பிடித்து கொண்டு அவரோடு கூட நடக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். அல்லேலூயா. அவருடைய கரத்தை பிடிச்சு நடக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா அற்புதம் நடக்கணும்னு சொன்னா அல்லேலூயா பயங்கரமா வருது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அற்புதம் நடக்குன்னு சொன்னா இயேசுவின் கரத்தை பிடிக்க வேண்டும். அற்புதம் நடந்த பிறகு பேதுரு ஊர் சுத்த போகல. அற்புதம் நடந்த பிறகு பேதுரு வேற வீட்டுக்கு போகல. அற்புதம் நடந்த பிறகு பேதுரு நல்ல ஹோட்டலை பார்த்து நல்ல ஒரு பார்ட்டி கொடுக்க போகல. பேதுரு எங்க தெரியுமா போனா? ஜனங்கள் எங்கே ஜெபித்தார்களோ அங்கே அவன் கடந்து போனான். நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்குன்னு சொன்னா தேவன் நமக்காக ஒரு பண்டக சாலையை வைத்திருக்கிறார். தேவன் நமக்காக நல்ல ஒரு விருந்து சாலையை வைத்திருக்கிறார். தேவன் நமக்காக நல்ல ஒரு தொழுவத்தை வைத்திருக்கிறார். தேவன் நமக்காக நல்ல ஒரு மேய்ப்பனை வைத்திருக்கிறார். அந்த மேய்ப்பனை தேடி வருகிற கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். நம்முடைய குடும்பங்களுக்காக இந்த பேதுருவுக்காக சபையார் ஜெபித்தது போல நம்முடைய குடும்பங்களுக்காக நாம் ஜெபிப்போம் என்று சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் குடும்பங்களில் இருக்கிற கட்டுகளை தேவன் உடைக்க வல்லவராய் காணப்படுகிறார். உங்கள் குடும்பங்கள் இருக்கிற எல்லா அடிமைத்தன விலங்குகளை அவர் உடைக்க வல்லவராய் காணப்படுகிறார். உங்களுடைய தலைமுறைகளுக்கு விரோதமாய் சத்துரு வைத்திருக்கிற எல்லா கண்ணிகளையும் அவர் மாற்ற வல்லவராய் காணப்படுகிறார். நீங்கள் உண்மையாய் ஜெபித்தீங்கன்னு சொன்னா உங்கள் சந்ததியும் உங்களோடு கூட சபையிலே ஆராதிக்கும் சூழ்நிலையை தேவன் தர வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய சபைகளை பாத்தீங்கன்னா மேக்சிமம் இடையில ஒரு பாஸ்டர் கமெண்ட் போட்டிருந்தாரு, ஆவிக்குரிய திருச்சபையில முதியோர் இல்லாம என்ன செய்கிறதா? அல்லேலூயா. எவ்வளவு ஒரு வருத்தமான விஷயம் இல்லையா? ஆனா நான் விசுவாசிக்கிறேன், நம்முடைய திருச்சபைகள் சிறுவர் இல்லத்தையும் நடத்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளைகள் வரணும் அப்படின்னு சொன்னா பெற்றோர் தியாகம் பண்ணுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். பிள்ளைகள் வரணும் அப்படின்னு சொன்னா பெற்றோர்கள் தேவனுடைய சமூகத்தில் அழுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நான் அது அனுபவ ரீதியாக உணர்ந்திருக்கிறேன். எங்கள் வீட்டில் நாங்கள் தூங்கும்போது நல்ல வறுமையான குடும்பம், நல்ல ஏழ்மையான குடும்பம். எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், நாங்கள் தூங்கின பிறகு ஒவ்வொரு எனக்கு 3 அக்கா ஒரு தம்பி உண்டு. எல்லாருடைய தலைக்கு மேலே என்ன செய்வாங்க, கை வச்சு ப்ரேயர் பண்ணுவாங்க. 12 மணியாக இருக்கலாம், 1 மணியாக இருக்கலாம், 2 மணியாக இருக்கலாம். கை வச்சு அவங்க ப்ரேயர் பண்ணும்போது நாங்கள் முழிப்போம். எப்படி முழிப்போம் அப்படின்னு சொன்னால், அவருடைய கண்கள்ந்து வடிகிற கண்ணீர் எங்களுடைய கண்களை பற்றி நாங்கள் என்ன செய்வோம், முழிச்சு பார்க்கும்போது எங்க அம்மா ஜெபித்து கொண்டே இருப்பாங்க. அல்லேலூயா. அந்த ஜெபந்தான் எங்களை உங்களுக்கு முன்பாக நிறுத்தி இருக்கிறது. இது எங்களுடையது அல்ல. எங்க பெற்றோர் எங்களுக்காக பட்ட பிரயாசமும் எங்களுக்காக வடித்த கண்ணீரும் தான் உங்களுக்கு முன்பாக எங்களையும் ஒரு ஊழியக்காரனாய் மாற்றி இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க அம்மா எல்லாம் பெரிய பெந்தேகோஸ்து குடும்பத்துல தான் வரல. அம்மாவோட கூட பிறந்தவங்க எல்லாம் ஆர்சில ஃபாதராகவும் சிஸ்டரும் தான் என்ன செய்யறாங்க. அந்த குடும்பத்திலிருந்து ஏற்ற வேலை வந்தபோது எங்க அம்மா ஆண்டவர் என்ன செய்தார், பிரித்தெடுத்தார். பிரித்தெடுத்து ரட்சித்தார். ரட்சிப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்தபடினால் வேதம் சொல்ல, ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கும்னா அடுத்ததும் கர்த்தருடைய தலைமுறை தான், கர்த்தருடைய சந்ததி தான். அல்லேலூயா. தேவன் எங்களையும் அவ்விதமாய் மாற்றினார். தேவ பிள்ளைகளே, ஊக்கமான ஜெபம் உன் குடும்பத்தை இந்த இடத்தில் சாட்சியாய் மாற்றும். ஊக்கமான ஜெபம் உன் பிள்ளைகள் உன்னோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியான கிருபையை உண்டு பண்ணும். இஸ்ரவேல் ஜனங்கள் குடும்பம் குடும்பமாய் கோத்திரம் கோத்திரமாய் கடந்து சென்று கர்த்தரை தொழுது கொள்ளுகிற காலம் வந்தது. அந்த காலம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அதை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் செய்ய வல்லவராய் காணப்படுகிறார். வேண்டாமா? வராது. அல்லேலூயா.
அல்லேலூயா. நம்முடைய குடும்பங்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும். பேதுரு தேவனுடைய சமூகத்தில் அற்புதம் பெற்றுக்கொண்ட போது அவன் சபையை தேடி வந்தான், சபையாரை தேடி வந்தான், ஜபிக்கிற கூட்டத்தை தேடி வந்தான். ஜபிக்கிற கூட்டத்தை தேடி வந்தவன் சும்மாலாம் அடுத்து என்ன செய்திருக்க மாட்டான். அவர்களோடு கூட சேர்ந்து அவனுடைய வாழ்க்கையில் செய்த நன்மைக்காக அவன் கர்த்தரை துதித்திருப்பான். நம்முடைய வாழ்க்கையில நாம் அற்புதங்களை பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னால், நாம் சாட்சியாக நிறுத்தப்பட்டிருக்கிற சபைகளிலே எந்நேரமும் கர்த்தரை துதிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ சமூகத்தில் நாம் துதிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் தடைகளை தேவன் உடைத்து அவர் இன்னும் அற்புதங்களை செய்து கொண்டே இருக்க வல்லவர். ஈசாக்குடைய வாழ்க்கையிலே ஏசேக்கு சித்னா என்று 2 துறவுகள் அடைக்கப்பட்டது. அவன் சோர்ந்து போகவில்லை. என் வாழ்க்கையில் இவர்கள் கிரியை இப்படி எல்லா அற்புதங்களையும் தடை பண்ணுகிறார்கள் என்று அவன் சோர்ந்து போகவில்லை. அவன் ரெகோபோத் என்கிற ஒரு துறவை என்ன செய்கிறான்? ஏசேக்கு சித்னா என்கிற துறவை தோண்டும் போது கூட அவனுக்கு அவ்வளவு பெரிய தரிசனங்கள் திட்டங்கள் இருந்தது போல தெரியவில்லை. ஆனா ரெகோபோத் என்கிற துறவை தோண்டும் போது அவன் சொல்லுகிறான், நான் பலுகும்படி, நான் பெருகும்படி கர்த்தர் எனக்கு ஒரு இடத்தை உண்டாக்கினார் என்று சொல்லி ரெகோபோத் என்று அந்த துறவுக்கு பெயரிட்டான். வேதம் சொல்லுகிறது, அதுக்கு பிறகு சத்துருக்கள் அவனோட சண்டையிட என்ன செய்யல, அதே தேசத்தில் இன்னும் தேவன் தரிசனமாகி பேர்சபா என்று சொல்லக்கூடிய இன்னொரு துறவையும் தேவன் கொடுக்கிறார். இப்ப சத்துரு உடன்படிக்கை பண்ண வாரான். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, தேவன் அற்புதங்களை செய்வாரே என்று சொன்னான். அந்த அற்புதம் ஒரு அற்புதத்தோடு முடிந்து விடுகிறதல்ல, அந்த அற்புதம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அந்த அற்புதம் நடந்து கொண்டே இருக்கும். அந்த அற்புதத்துக்கு ஒருவனாலும் தடைபட முடியாது. ஹல்லேலூயா. ஜபிக்கிறவன் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுவான். ஜபிக்கிறவன் விடுதலையை பெற்றுக்கொள்ளுவான். தேவ சமூகத்திலே சபையார் ஜபித்தார்கள். அவர்கள் எதிர்பார்த்த அற்புதம் எதிர்பாராத நேரத்தில் கிடைத்தது. அவர்கள் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. பேதுரு இன்னைக்கு ராத்திரி விடுதலையாகி எங்களுடைய மத்தியில் வந்திருப்பான்னு நினைச்சிருக்க மாட்டாங்க, நினைத்திருக்க மாட்டாங்க. ஆனால் அவர்கள் நினையாத நேரத்தில் தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அற்புதத்தை செய்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் அற்புதங்களை செய்ய வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். வேதம் சொல்லுகிறது, நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு வாழ்க்கை வாழணும்னு சொன்னா நாம் நிதானமாய் கர்த்தரோடு கூட நடக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். காயின் நிதானமாய் நடக்கவில்லை, கொலைபாதகனாய் மாறினான். ஆதாம் தன் நிதானத்தை இழந்தான், ஏதேனை விட்டு துரத்தப்பட்டான். அருமையான தேவ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலும் எப்படி காணப்படுகிறோம்? இளையகுமார் நிதானத்தை இழந்தபடினால் தவிட சாப்பிடக்கூடிய அளவுக்கு போனான். மோசே நிதானத்தை இழந்தான், கானானை நோக்கி அவனால் போக முடியவில்லை. மிரியாம் நிதானத்தை இழந்தால் பாளையத்துக்கு புறம்பாக்கப்பட்டாள். ஆனால் தேவ பிள்ளையே, சில நிதானத்தை இழக்காமல் கர்த்தர் தனக்காக வைத்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்கள். லோத் தன்னை விட்டு பிரிந்து போன போதும் கூட, ஈசாக்கை பலியிட இயேசு பிதா சொன்ன போதும் கூட ஆபிரகாம் நிதானத்தை இழக்கவில்லை. அவன் கர்த்தருடைய சமூகத்திலே அவன் பொறுமையாய் நிதானமாய் காணப்பட்டான். விசுவாசிகளுக்கு தகப்பனாய் மாறினான். அல்லேலூயா. யோசுவாவின் நிதானம் கானானை சுதந்தரிக்கும்படி செய்தது. யோசுவாவின் நிதானம் கானானை பங்கிடும்படி செய்தது. யோசுவாவின் நிதானம் அவன் பென்னியமின் கோத்திரத்தானாய் காணப்பட்டாலும் கூட ஜனங்களை வழிநடத்தக்கூடிய அளவுக்கு அவனை உயர்த்துகிறதாய் காணப்பட்டது. எஸ்தர் நிதானம் அநேக நாடுகளுக்கு ராணியாக்கியது. ரூத்தின் நிதானம் அவளை சுதந்திரவாளியாய் மாற்றினது. ஓர்பாலோ முத்தமிட்டு அழுது கொண்டு போனாள். ஆனால் ரூத்தோ நிதானத்தோடு பற்ற வேண்டியதை ஒழுங்காக பற்றி பிடித்து கொண்டபடினாலே அவளுக்காக தேவன் வைத்திருக்கிற சுதந்திரத்தை அவள் பெற்றுக்கொண்டாள். நாம் தேவனோடு நடப்போம்னு சொன்னா தேவன் மகிமையான காரியங்களை அவர் செய்ய வல்லவர். ஜெயங்கொள்ளுகிறவர்கள் கர்த்தரோடு கூட வெண்வஸ்திரம் தரித்து நடப்பார்கள். நாம் ஜெபிக்கிறவர்களாய், பாத்திரவான்களாய், தகுதி உள்ளவர்களாய் காணப்படுவோம்னு சொன்னா இயேசுவோடு கூட நடக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம். சபையாருடைய ஊக்கமான ஜெபம் பேதுருவை தேவ தூதனோடு நடக்க செய்தது. பேதுருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்தது காணப்பட்டது. எம்மாவூர் சீடர்கள் எம்மாவூருக்கு போகிற வழியிலே அவர்கள் இயேசுவோடு கூட நடந்து போனார்கள். இயேசுவோடு கூட நடந்து போனபடியினால் அவருடைய வாழ்க்கையில் காணப்பட்ட துக்கங்கள் மாறினது, வருத்தங்கள் மாறினது, பாரங்கள் மாறினது, அவருடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிந்தது. நாம் இயேசுவோடு கூட நடந்தால் நம்முடைய துக்கங்களை அவர் மாற்ற வல்லவர், நம்முடைய பாரங்களை அவர் மாற்ற வல்லவர், நம்முடைய இருதயங்களை அவர் அனல்முட்ட அவர் வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். அருமையான தேவ ஜனமே, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு நீ தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்பா என்று சொன்னால், இன்னைக்கும் தேவனுடைய சமூகத்தில் தம்முடைய கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவா என்று சொன்னால், தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார்.
உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் தம்முடைய கரத்தின் கிரிகளை வெளிப்படுத்த வல்லவராய் காணப்படுகிறார். எத்தனை பேர் தேவ சமூகத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்க போகிறோம்? ஆண்டவரே, நான் தகுதி உள்ள ஒரு வாழ்க்கை வாழப் போகிறேன், நான் பாத்திரவானாய் நான் மாறப்போகிறேன், உம்மோடு கூட நடக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறேன், உமக்காக வாழுகிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ள போகிறேன். இத்தனை பேர் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற கத்தடிப்பில் அப்படியே முழங்கால் போடுமா தேவ சமூகத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கண்ணீரோடு தேவ சமூகத்தில், ஆண்டவரே எனக்கு நல்ல ஒரு ஜெப ஆவியை தாரும், என்னுடைய வாழ்க்கையில் உம்மோடு நடக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை எனக்கு தாரும், உம்மோடு நடக்கிற ஒரு அனுபவத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி எல்லாரும் தேவ சமூகத்தில் கேட்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவ பிள்ளையை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்பாயா? எனக்கு ஒரு ஜபிக்கிற அனுபவம், எனக்கு ஒரு விழித்திருக்கிற அனுபவம், உம்முடைய சமூகத்தில் உம்மை தொழுது கொள்ளுகிற ஒரு அனுபவம், ஆண்டவரே உம்மை விட்டு விலகாதிருக்கிற அனுபவம் எனக்கு தாரம் என்று சொல்லி எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலியாவின் சால்வை எலிசாவின் மேல் பட்டபோது அது யோர்தானை இரண்டாக கடக்க செய்தது, அது யோர்தானை இரண்டாக பிளக்க செய்தது. எலியாவால் செய்ய முடியாததை எலிசாவை கொண்டு செய்ய முடிந்தது. அவனுடைய சத்துருக்கள் அழிந்து போனதை எலிசா காண முடிந்தது. கர்த்தருடைய பிள்ளை, இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில அபிஷேகம் என்கிற சால்வை விழும் என்று சொன்னார், உன்னுடைய வாழ்க்கையில் அக்கினி என்கிற ஒரு சால்வை விழும் என்று சொன்னால், உனக்கு முன்பாக இருக்கிற யோர்தான்களை கடக்க பண்ண இயேசுவால் கூடும், உனக்கு முன்பாக இருக்கிற எரிகோக்களை தகர்க்க பண்ண இயேசுவால் கூடும், உனக்கு முன்பாக இருக்கிற செங்கடலை தாண்ட பண்ண என் தேவனால் கூடும். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறோம் தேவ சமூகத்தில்? ஆண்டவரே எனக்கு அந்த ஒரு அபிஷேகத்தை தாரம் என்று சொல்லி எல்லாரும் கைகளை தட்டி தேவ சமூகத்திலே ஹல்லேலூயா ஒரு புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு சிலரை நான் புதிய பாஷையினால் நிரப்ப போகிறேன், இன்றைக்கு சிலர் நான் புதிய கிருபையினால் நிறைக்க போகிறேன், இன்றைக்கு சிலரை புதிய விடுதலையினால் நான் அனுப்ப போகிறேன். விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு பகற்காலம் உன்னுடைய தலையின் மேல் கர்த்தருடைய கரம் அமர்வதை உணர்ந்துகள். இன்றைக்கு பகற்காலம் உன்னுடைய சிரசு மேல் தேவ ஆவியானுடைய பிரசன்னம் அமர்வதை உணர்ந்துகள். இன்றைக்கு பகற்காலம் கர்த்தர் உன்னை தொடுவதை உணர்ந்துகள். ஹல்லேலூயா. அவர் அப்புறம் கடந்து போகிறவர் போல காணப்பட்டாலும் அவர் அப்புறம் கடந்து போகிறவர் அல்ல. எம்மாவூர் சீஷருடைய வாழ்க்கையில் அவர் செய்ய வேண்டியதை செய்து முடித்துவிட்டே அவர் கடந்து போனார். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில என் தேவன் உன்னுடைய வாழ்க்கையில ஏற்ற வேலைகளை செய்ய வேண்டிய அற்புதங்களை அவர் செய்யும்படியாக தம்முடைய தூதனை அனுப்பி இருக்கிற ஒரு பகல் வேளை. எம்மாவூர் சீஷருடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்த தேவன் மறைந்து போன பிறகு அவர் கிரியை செய்யாமல் இருக்கவில்லை. தேவ பிள்ளையே, இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையிலே பிரத்யட்சமாய் வெளிப்பட்ட அற்புதங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்து முடித்த பிறகும் அவர் மௌனமாய் இருக்கிற தேவன் அல்ல, அவர் அமைதியாய் இருக்கிற தேவன் அல்ல. அவர் உன்னுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து உன்னை நடத்த வல்லவர், அவருடைய வாழ்க்கையிலே முழுமையாய் உன்னை நடத்த வல்லவர். அவர் மறைந்திருந்தும் தன்னுடைய கிரியைகளை அவர் வெளிப்படுத்தக்கூடும், அவர் மறைந்திருந்தும் தம்முடைய கரத்தின் கிரியைகளை வெளிப்படுத்தக்கூடும். ஹல்லேலூயா. ரிஹம் தன டரப ஸ்ரீதரபல துகட்டுனரபலதனியா ஓரி கட்டடராதிரப்தரபலவ டேரப சிகப்தரபலதனியா. அடைப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுவதை காண்கிறேன். நீ வட்டுனம் தன் வி சிகல் கட்டோரோ தேபா ரி சிகப்தரபரபதரம் தனபரதனியா. நீ கடந்து போன நாட்களை எவைகளை எல்லாம் இழந்தாயோ, நீ கடந்து போன நாட்களை எவைகளை எல்லாம் நஷ்டப்படுத்தி போட்டாயோ, நீ கடந்து போன நாட்களை எவைகளை எல்லாம் சத்துரு நஷ்டப்படுத்தினானோ, எல்லாவற்றையும் தேவன் திரும்ப உனக்கு தரப்போகிறார் என்று சொல்லுகிறார். தேவன் திரும்ப உனக்கு தரப்போகிறார். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார், நீ திரும்ப கட்டப்படுவாய். தேவன் திரும்ப உன்னை கட்டப் போகிறார், தேவன் திரும்ப உன்னை கட்டப் போகிறார். இன்றைக்கு பகற்காலம் கர்த்தர் உன்னை கட்டி உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். உன்னுடைய வாழ்க்கையில அற்புதங்களை தேவன் செய்கிற ஒரு பகற்காலம், உன்னுடைய வாழ்க்கையில விடுதலைகளை செய்கிற ஒரு பகற்காலம், உன்னுடைய வாழ்க்கையில நன்மைகளை செய்கிற ஒரு பகற்காலம். நீ ஒப்பு கொடுப்பாய் என்று சொன்னால், நீ விடுதலையோடு ஆராதிப்பாய் என்று சொன்னால், நீ எதை எதிர்பார்த்து வந்திருக்கிறாயோ, எந்த நன்மையை எதிர்பார்த்து வந்திருக்கிறாயோ, அந்த நன்மையை தேவன் தந்து அவர் நடத்த வல்லவராய் காணப்படுகிறார். விட்டுக்கொடு தேவ பிள்ளையே, நீ முழுமையாய் உன்னை விட்டுக்கொடு, நீ முழுமையாய் உன்னை விட்டுக்கொடு. ஹல்லேலூயா. ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிற நேரம், ஆவியானவர் கரத்தின் கிரியை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற நேரம், ஆவியானவர் தம்முடைய ஜனங்களுக்கு பிரத்யட்சமாய் வெளிப்படுகிற நேரம். உன்னுடைய தரிசன கண்களை அகலமாக்குகிற கர்த்தர், உன்னுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கிற கர்த்தர். ஓ ஹல்லேலூயா. கேயாசியின் கண்களை திறந்தவர், எம்மாவூர் சீஷருடைய கண்களை திறந்தவர், ஆகாருடைய கண்களை திறந்தவர். இன்றைக்கு உன்னுடைய கண்கள்
கண்களை திறந்து, உன்னுடைய தரிசன கண்களை திறந்து, சத்துரு கடந்து போன நாட்கள்ல குருடாக்கி போட்ட ஆவிக்குரிய கண்களை திறந்து, உனக்காக அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை, உனக்காக அவர் வைத்திருக்கிற நன்மைகளை நீ சுதந்திரிக்கும்படி அவர் கிரியை செய்கிறவராய் காணப்படுகிறார். அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளையை ஆவில் நிரம்பி ஆராதித்துக் கொண்டிரு. அபிஷேகத்தை பெற்றிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையை அந்நிய பாஷைகளை பேசி ஆராதித்துக் கொண்டிரு. அந்நிய பாஷைகளை பேசுகிறவன் தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான். அந்நிய பாஷைகளை பேசுகிறவன் தேவனுடைய ரகசியங்களை பேசுகிறான். இந்த பகற்காலம் கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு விடுதலையின் நேரமாய் காணப்படட்டும். தேவன் உன் வாழ்க்கையில கிரியை செய்கிறவராய், தேவன் உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறவராய் கடந்து வந்திருக்கிறவர். வேதம் சொல்லுகிறது, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். என் தேவன் நன்மை செய்கிறவர். உன்னை பாத்திரவனாய் மாற்றப் போகிறார். உன்னை தகுதி உள்ளவனாய் மாற்றப் போகிறார். அவரோடு கூட நடக்கிற அனுபவத்தை உனக்கு தரப்போகிறார். அன்பான தம்பி தங்கச்சி, கைகளை தட்டி ஆராதி. அன்பான தம்பி தங்கச்சி, வாய்களை திறந்து ஆராதி. இன்றைக்கு தேவனுடைய கட்டுகளை உடைக்க வல்லவர். உன்னை அபிஷேகிக்க போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை உயிரிட்ட போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற அனுபவங்களை தேவன் திரும்ப திரும்ப புதுப்பிக்க வல்லவர். உன்னுடைய வாழ்க்கையில புதிய கிருபைகளை தேவன் தருகிறார். புதிய கிருபைகள் தகரப்படுகிறது, புதிய கிருபைகள் பகரப்படுகிறது. கைகளை தட்டி ஆராதித்துக் கொண்டிரு. ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னானே, உன் வாயை விரிவாய் திற, அப்பொழுது நன்மையால் நிரப்புகிற தேவன், அப்பொழுது நன்மையால் நிரப்புகிற தேவன். இந்த பகற்காலத்துடைய நன்மையால் நிரப்புகிற தேவன் உண்டு. இந்த பகற்காலத்துடைய விடுவிக்கிற தேவன் உண்டு. இந்த பகற்காலத்துடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிற தேவன் உண்டு. உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன் உண்டு. அருமையான சகோதரி, உன்னை கர்த்தர் தொட்டு கொண்டிருக்கிறார். உன்னை கர்த்தர் தொட்டு கொண்டிருக்கிறார். உன் வாழ்க்கையிலே காணப்பட்ட இருளை தேவன் மாற்றிக் கொண்டிருக்கிறார். உன் வாழ்க்கையிலே காணப்பட்ட இருள் இயேசுவின் நாமத்தில் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. என் தேவன் உன் வாழ்க்கையிலே காணப்பட்ட எல்லா விதமான அடிமைத்தன சங்கிலிகளை, சத்துரு கட்டி வைத்திருக்கிற சங்கிலிகளை உடைத்து போட்டு கொண்டிருக்கிறார், உடைத்து போட்டு கொண்டிருக்கிறார். நான் உனக்கு முன்னே போய் கோணனானவைகளை செவியாக்குவேன் என்று சொன்ன ஆவியானவர் உனக்கு முன்பாக தம்முடைய தூதனை அனுப்பி, உனக்கு முன்பாக தம்முடைய தூதனை அனுப்பி அற்புதங்களை அவர் செய்கிறவராய், அதிசயங்களை அவர் செய்கிறவராய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விடுவிக்கிற தேவன் அவர், விடுவிக்கிற தேவன் அவர், விடுவிக்கிற தேவன் அவர். சிங்கத்தின் குகையில் போட்டு ஆலமங்கி தப்புவிக்கிற தேவன் உண்டு. நம்மை விடுவிக்கிற ஆவியானவர். வாய்களை திறந்து இயேசுவே உம்மை ஆராதிக்கிறேன், இயேசுவே உம்மை விடுவிக்கிறேன். ஹல்லேலூயா. நன்மை செய்தவர் அவர், நன்மை செய்தவர் அவர், நன்மை செய்தவர் அவர். காலபா ரீதரபா சந்தன ரிகம்துன பட்டுரபலதனியா ரீபால் கேடராதிரம் தன் பிரி கட்டுரப ஷேகராதியம் தனரோ டிக்கல் கல்கட ரதியம் தன பட்டுரபரதியம் தன பரதி கட்டுரபலதனியா பௌடகரி பெஷியம் தன் பலட்டோர் பெஸ்திகம் தன் பிஹால் கட டேபரதரப்துரபலதனியா ரீட்டடராதி கட்டரபலதரப்துரபர கலதரப்துரபி தீரபல டேபர் பெஷிகம் நனபர அந்தரம் தரபலட்டுரபலதனி Dikkar kal pa choda bara dram dan bi latur bi fal kal bas botor bas sham dan bas sekar kal ikat kal gadariam dan bi hal choda dram dara bala adhikara sikal dram dara bo oh புதிய பாஷைகளை தேவன் தந்து கொண்டிருக்கிறார். புதிய பாஷைகளை தந்து கொண்டிருக்கிறார். உன் நாவை தேவன் தொட்டு கொண்டிருக்கிறார். உன் நாவை தேவன் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். அக்னியால் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். அக்னியால் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். நீ பற்பல பாஷைகளை பேசுகிற கர்த்தருடைய பிள்ளை. உன்னை தேவன் வல்லமை உள்ள ஒரு பாத்திரமாய் மாற்ற வல்லவர். உன்னை தேவன் வல்லமை உள்ள ஒரு பாத்திரமாய் மாற்ற வல்லவர். அருமையான தகப்பன்மாரே, உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்ய வல்லவர். உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வல்லவர். நீங்கள் நினைத்திராத அற்புதங்கள், நீங்கள் இதுவரை கேள்விப்பட்டிராத அற்புதங்களை என் தேவன் செய்ய வல்லவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். ரிபாலகரி சிகத்துன ரோபட்டரபலதரம் தரபலதனியா ரிபாட்டோன் பை ஷைக்கர் கச்சா திகத்துர தரபல டரபலதனம் தரபி பௌடகரே பலியம் தன் பட்டோர பை சிகத்துன ஆம்தரகல் கடாரி ஹஷகல் வட்டிக்கல் அட்டவர பலதரப்புர பல வட்டிர வசந்தர பலதன ஓ அபிஷேகத்தின் கரம் வியாபித்துக் கொண்டிருக்கிறது. அபிஷேகத்தின் கரம் வியாபித்துக் கொண்டிருக்கிறது. தேவன் அபிஷேகித்துக் கொண்டிருக்கிறார். தேவன் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஒரு அக்கினி கடந்து வந்திருக்கிற வேளை, ஒரு அக்கினி கடந்து வந்திருக்கிற வேளை. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, ஒரு அக்கினியை தேவன் போடுகிறார். அது பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது, அது பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. வாய்களை திறந்து ஆராதித்துக் கொண்டிரு, வாய்களை திறந்து ஆராதித்துக் கொண்டிரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். திறந்த வாசல் நமக்கு முன்பாக வைத்திருக்கிற கர்த்தர், திறந்த வாசல் நமக்கு முன்பாக வைத்திருக்கிற ஆவியானவர்.
Kanti rabala turaba shiandana rabala dunam darabala dunya. Rikal gadara draptanam darabechuda baradyam tunabara isikal katurabi. Powder resh kalkad beyond than batora dram daram darabala dunya. Dil kalkadi amdan bechuda bariham tunabara drapturabala dunya. பலிபீடத்தில் ஒரு புறாவானது அசைவாடி கொண்டிருப்பதை நான் காண்கிறேன். அது பரிசுத்த ஆவியின் அடையாளமாய் காணப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிற ஒரு நேரம் அநேக தூதர்கள் நம்மத்திலே கடந்து வந்திருக்கிறார்கள். உன் விண்ணப்பத்தை பரலோகத்திற்கு கொண்டு போகும்படியாக, பரிசுத்த தேவனிடத்திற்கு கொண்டு போகும்படியாக ஒரு கூட்ட தூத சேனை நம்மத்திலே கடந்து வந்து கொண்டிருக்கிறது. நான் தரிசன கண்களினால் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஓ, ஒரு பெரிய ஒரு மகிமையின் கரம் சபை முழுவதும் காணப்படுகிறது. ஒரு மகிமையின் கரம் சபையை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ஒரு மகிமையின் கரம் சபையை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. நன்மை செய்கிறவர் செய்யாமல் இருப்பாரோ, அவர் நன்மை செய்து கொண்டிருக்கிறார். அவர் நன்மை செய்து கொண்டிருக்கிறார். அருமையான தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இருள் அடைந்த பகுதிகள் பிரகாசம் உள்ளதாய் மாறிக்கொண்டிருக்கிறது. இருள் அடைந்த பகுதிகள் பிரகாசம் உள்ளதாய் மாறிக்கொண்டிருக்கிறது. அநேக புதிய ஆத்துமாக்களை கர்த்தர் எழுப்ப போகிறேன் என்று சொல்லுகிறார். அநேக புதிய நபர்களை தேவன் தரப்போகிறேன் என்று சொல்லுகிறார். அநேக தூரத்திலிருந்தும் சமீபத்திலிருந்தும் அநேகர் சபையை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். என் சபையை நான் கட்டுவேன், என் சபையை நான் கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்வதில்லை, பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்வதில்லை. அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், வரும் நாட்களிலே அநேக அற்புதங்கள் முந்தின நாட்கள் நடந்ததை பார்க்கலாம் பிரத்யட்சமாய் ஜனங்களுக்குள்ளே வெளிப்படும். பிரத்யட்சமாய் ஜனங்களுக்குள்ளே வெளிப்படும். அநேகர் இந்த இடத்தில் நான் இருப்பதை அறிந்து தானாகவே வந்து முழங்கால் படியிடுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேசத்தில் உலாவுகிற ஒரு சங்காரம் உண்டு. ஆனால் அந்த சங்காரம் தேவன் சொல்லுகிறார், என் பிள்ளைகளை நெருங்காமல் நான் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறேன். என் பிள்ளைகளை சுற்றிலும் நான் ஒரு வேலியை அடைத்துக் கொண்டிருக்கிறேன். மகிமையால் நிரப்புகிறார் கர்த்தர். தேவன் பிரத்யட்சமாய் வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கிறார். அவர் அக்கினியாய் வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கிறார். அவர் அக்கினியாய் வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கிறார். பலிபீடத்தில் ஒரு பெரிய ஒரு மகிமை இறங்கி இருப்பதை காண்கிறேன். ஒரு மகிமை இறங்கி இருப்பதை காண்கிறேன். அநேக பிசாசுகள் துரத்தப்படுவார்கள். வரும் நாட்களிலே பிசாசின் கிரிகளினால் வருகிற அநேகர் மாற்றப்படுவார்கள். என் தேவன் சொல்லுகிறார், இந்த இடத்தில் வருகிற ஒருவனை நான் புறம்பே தள்ளப் போவதில்லை. என் ஜனம் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட போகிறது. என் ஜனம் அடையாளங்களால் நிரப்பப்பட போகிறது. என் ஜனம் அற்புதங்களால் நிரப்பப்பட போகிறது. இந்த இடத்தில் நான் மகிமைப்படுவேன், நான் மகிமைப்படுவேன், நான் மகிமைப்படுவேன். என் மகிமையின் ஆலயத்தை நான் இன்னும் மகிமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Rindana tarabala digaraba shatarabala diamdana fauda kerka duraba shikamdan batora darapturabi tidakal katarabala duraba tarabala dunya taiba loturi bishimdan batarabala darabala dunya petko roduraba rakari bishida rakadanara ore kal katadara daraptarabala dunya. இந்த இடத்திலிருந்து ஒரு அக்கினி தேசத்திற்குள்ளாக கடந்து போகிறது. இந்த இடத்திலிருந்து ஒரு தீ பிளம்பு தேசத்திற்குள்ளாக கடந்து போகிறது. Rebaladara shigatura faradiyam tanaba debar bikatura bashenda nabaradrattura baladniha கிருபையின் ஆவியானவர், கிருபையின் ஆவியானவர், கிருபையின் ஆவியானவர், மகிமையின் ஆவியானவர், தெய்வீக பிரசன்னம் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. தேவ ஜனமே, உன் வாழ்க்கையிலே தேவ கரம் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. நீ ஒரு வித்தியாசத்தை காணப்போகிறாய். நீ ஒரு மாற்றத்தை காணப்போகிறாய். நீ ஒரு மாற்றத்தை காணப்போகிறாய். நீ ஒரு மாற்றத்தை காணப்போகிறாய்.
கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், என் ஜனங்களுக்குள்ள ஒரு நான் மாற்றத்தை அனுப்புகிறேன். என் ஜனங்கள் மாற்றத்தை காண்பார்கள். என் ஜனங்கள் மாற்றத்தை காண்பார்கள். இன்றைக்கு ஒரு புதிய அக்னியை பெற்றுக் கொண்டிருக்கிறார். நீ புதிய அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறாய். நீ புதிய அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறாய். தேவனை உயிரோட்டி கொண்டிருக்கிறாய். தேவனை உயிரோட்டி கொண்டிருக்கிறாய். தேவனை பலப்படுத்தி கொண்டிருக்கிறாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மகிமையின் ஆவியானவர். ஹல்லேலூயா. தகுதி உள்ளவர்கள் தேவனோடு கூட நடப்பார்கள். நாம் வாஞ்சி உள்ளவர்களாய் காணப்படுவோம் என்று சொன்னால் இந்த தகுதி தேவன் நமக்கு தரவல்லவர். நாம் வாஞ்சி உள்ளவர்களாய் காணப்படுவோம் என்று சொன்னால் நம்மை தேவன் பாத்திரவான்களாய் மாற்றப்பட வல்லவர். தேவ பிள்ளையே, இந்த பகற்காலம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்துப்பா என்று சொன்னால் உன்னுடைய நாமம் பரலோகத்தில் எழுதப்படுகிறது. உன் தலைமுறையுடைய நாமம் பரலோகத்தில் எழுதப்படுகிறது. உன் சந்ததியினுடைய பெயர்கள் தலைமுறை பரலோகத்தில் எழுதப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. தமை சிந்தி சாட்சியாய் வாழ்வே நிச்சயம் நிச்சயமே. ரத்தமை சிந்தி சாட்சியாய் வாழ்வே நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே இயேசு ராஜா ஆராதனை ஆராதனை. ரட்சகரே இயேசு ராஜா ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா. ஆமே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கேட்டுக்கொண்ட வார்த்தையும் அடியே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இயேசுவோடு கூட நடந்தால் ஆமை ஸ்தோத்திரம் என்ன நடக்கும் என்று சொல்லி கேட்டுக்கொண்ட வார்த்தையும்படி கர்த்தர் நம்மோடு கூட ஆமை ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற எல்லா நன்மையிலும் தரமுடிய கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாட்கள் இன்னும் அதிகமாய் ஆண்டவரோடு கூட நடக்க வேண்டிய கிருபைகளை கர்த்தர் தரமுடிய கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தீர்வாகிய பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்களை கிருபையாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேளைக்காக ஆண்டவரே நாங்கள் நன்றியோடு கூட அம்மை துதிக்கிறோம், அம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த ஆராதனையை தேவன் எங்களுக்கு தந்து இந்த நாளிலும் இந்த ஆராதனுடைய ஆரம்பம் முதல் முடிவறிந்த கர்த்தருடைய ஆவியானுடைய பிரசனம் எங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிற உடைய நல்ல கிருபைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் நன்றியோடு கூட அம்மை துதிக்கிறோம், அம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவர் வேத்து நாங்கள் வாசிக்கிறது போல ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விடுதலையின் ஆவியானவர் எங்களோடு கூட கர்த்தர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரை உடைய வார்த்தைகளை கூட நம்முடைய மகனை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தி நம்முடைய நல்ல கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தொடர்ந்து நம்முடைய மகன் செய்கிற ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த ஆண்டவர் எனக்கு கர்த்தாவே லட்சங்களுக்கு பிரயோஜனமுள்ள கருவியாக கர்த்தர் எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே செய்கிற ஒவ்வொரு ஊழியங்களிலும் உங்கள் நாம மகிமைப்பட கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படியே அந்த நாளிலும் ஆண்டவரே நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற எல்லாரையும் ஆண்டவரை பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாய் ஆண்டவரே நம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். பிள்ளைகளுக்கு நல்ல சுகபலனை தாரும். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல
ஞானம் புத்தி அறிவை கத்த தரும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே விசேஷமாய் கத்தாவை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகள் எக்ஸாம் எழுதி ஆண்டவரே நாளை தினத்தில் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. சில பிள்ளைகள் ரிசல்ட்டுக்காக எதிர்பார்த்திருக்கிறாங்க. ஆண்டு தாமே பிள்ளைகளுக்கு நல்ல வெற்றிகளை கத்த கொடுத்து ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட கத்த கிருபை செய்ய முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. நெக்ஸ்ட் எழுதியிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறோம். கத்த நல்ல வெற்றிகளை கத்த கொடுத்து பிள்ளைகளை கத்த உயர்த்தி கத்த மேன்மைப்படுத்த முடியாது செபிக்கிறோம். பாலிப பிள்ளைகளை ஆண்டவரே கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பாலிப பிள்ளைகளை கத்த ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறோம். இந்த பாலிப நாட்களை கத்தருக்கு பயந்து கத்தருக்கு சாட்சிகளை ஜீவிக்க ஆண்டு கிருபை செய்ய முடியாது செபிக்கிறோம். கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிங்க. ஆண்டவர் தாமே பிள்ளைகளை கத்தர் உயர்த்தும் கத்த மேன்மைப்படுத்த முடியாது செபிக்கிறோங்க. தாவே நம்ம கத்தாவே ஆண்டவரே வேலைகளுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை கத்த கொடுங்க. திருமணங்களுக்கு ஆயிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை துணைகளை கத்தர் அமைத்து கொடுங்க. திருமணங்கள் செய்யப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு திருமணங்கள் ஆசீர்வாதமாய் நடக்கு ஆண்டு தாமே கத்த கிருபை செய்ய முடியாது செபிக்கிறோங்க. தாவை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. மை ஸ்தோத்தரிக்கிறோம் மட்டுமாய் கத்தாவை காத்த தேவன் தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டு தாமே கத்தர் ஆசீர்வதிங்க. கத்த பாதுகாத்து கொள்ள முடியாது செபிக்கிறோம். வீட்டில் நம்முடைய பிள்ளைகள் நல்ல வீட்டு வாசலை கத்த கொடுங்க. கடன் பாரங்களோடு இருக்கிற நம்முடைய பிள்ளையோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கடன்களையும் கத்த நீக்கிப்படுங்க. ஆண்டவரே தூர இடங்களில் வெளிநாடுகள் இருக்கிற எல்லாரையும் கரத்தில் ஒப்பிடுங்க. எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வாத வேலைகளை கத்த கொடுத்து நல்ல உயர்வுகள் மேன்மொழி ஆவற்றையும் கத்த கொடுக்க முடியாது செபிக்கிறோம். ஒரு குடும்பங்களிலும் ஒவ்வொரு செய்கிற வேலைகளில் ஆண்டுடைய கரம் கொடுக்க முடியாது செபிக்கிறோம். குடும்பங்கள் ரசிச்சு உடலை கத்தரிச்சிங்க. ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் குடும்பமாய் ஆராதிக்க கத்த கிருபை செய்ய முடியாது செபிக்கிறோங்க. தாவே ஆண்டவரே மை சோத்தரிக்கிறோங்க. தாவே நம்ம கத்தாவே இந்த நாளிலும் பலவீனத்தோடு நம்முடைய கரத்தில் ஆண்டவரே நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற எல்லா தம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாருடைய சரீரங்களில் இருக்கிற எல்லா வியாதிகளையும் கத்த நீக்கப்பட முடியாது செபிக்கிறோம். ஆண்டவரே நம்ம ஆண்டவரே இந்த நாளில் எங்களோடு கூட இணைந்து ஆண்டவரே தூர இடங்கள் அங்கங்கே கத்தாவை செபித்துக் கொண்டிருக்கிற எல்லா அப்படியே பிள்ளைகளையும் கத்தர் ஆசீர்வதித்து ஆண்டவருடைய பிள்ளைகளையும் கத்தர் உயர்த்தி கத்த மேன்மைப்படுத்த முடியாது செபிக்கிறோம். ஆண்டவரே மை சோதரிக்கிறோம். விசேஷமாக கத்தாவை இந்த ஒரு வார காலமும் ஆண்டவரே இந்த பிபிஎஸ்சி கத்திரங்களுக்கு தந்து இந்த கடைசி நாளில் நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். இம்மட்டமாய் கத்தர் எங்களோடு கூட இந்த கத்த தாமை நடத்தி நம்முடைய நல்ல கிருபைகளுக்காய் சோதர நாளிலும் ஆண்டவரை தொடர்ந்து நடைபெற இருக்கிற கத்தாவே பவனி ஆண்டவரே ஃபைனல் டே ப்ரோக்ராம் எல்லாவற்றையும் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கத்தரை எங்களோடு கூட இந்த கத்தை நடத்த முடியாது செபிக்கிறோம். கத்தாவே சோதரம் ஆண்டவரை அழைக்கப்பட்டிருக்கிற அந்த இயக்குநர்களை கத்தர் மட்டுமாய் பயன்படுத்தி வருகிறீர். நம்முடைய பிள்ளைகளை கொண்டு கத்தர் இன்னும் பெரிய காரியங்களை செய்ய முடியாது செபிக்கிறோங்க. தாவே நாளிலும் ஆண்டவரே வாகனங்கள் வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளையும் பலப்படுத்த நம்முடைய பிள்ளைகளை சுகத்தோடு போய் சேர்ந்து நம்முடைய நாமத்தை மயப்படுத்த கத்த கிருபை செய்ய முடியாது செபிக்கிற நாளிலும் ஆண்டவரை வந்திருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளையும் பிதா குமார பரிசுத்தான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அநேக தம்முடைய பிள்ளைகள் தடைப்பட்டிருக்கிறாங்க. எல்லாரையும் கத்த பர்னாக்களை கத்த கொண்டு வாரும். உங்க நாம மகிமைப்பட கத்த தாமை கத்த கிருபை செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே உள்ள பகுதிகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கத்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் சொன்ன நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா.